ஒரு நாட்டு அழிக்கினா இனிமேல் போர்லாம் தேவையில்லை, அணுகுண்டெல்லாம் போடணும் தேவையில்லை. எக்கனாமிக்கல் வார் அமெரிக்காருக்கு தெரியும். நீ ஏற்றுறாங்க, இவங்க எல்லாம் வாங்கிட்டு தாண்டா இருப்பான், வாங்க அவன் கண்ட்ரி டவுன் ஆகுண்டா. இன்னைக்கு 96 ரூபா வந்துருச்சு. ஐஎன்ஆர் வந்து சஸ்டெயின் ஆகுமா? ஏன்னா இப்படி ஏறிக்கிட்டே போச்சுன்னா எங்கே தான் நம்ம போவோம்னு நினைக்கிறீங்க? இறக்குமதி விட ஏற்றுமதி அதிகமாச்சுன்னா தப்பிச்சுக்க வேண்டிய. ஏற்றுமதி பண்ணணும் ஒன்ட்டு. ஆனால் என்ன இருக்குது ஏற்றுமதி பண்ண? நீ ஆளுங்களை அனுப்புற, மேன் பவர் சப்ளை பண்ணுற, ப்ராடக்ட் இல்லை பெருசாக. ஆக்சுவலாக என்ன நடக்குது? எதனால் வந்து நம்மளோட வேல்யூ கம்மியாகிட்டு இருக்கு டாலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக? நம்ம அறிந்தோ அறியாமலோ இந்த நாட்டை கீழே எவ்வளோ இறக்கணுமோ அதுக்கு உரிய வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். அப்போ சீட்டு வந்ததுக்கப்புறம் ஏற்றிடுவாங்களா? கேட்கவே வேண்டாம். பொது ஆட்சி வந்தோடனே வந்த 10வது நாள் 10 ரூபாய் பெட்ரோல் ஏறும். தம்பி ஏழை ஆயிடுவோம் தம்பி. நம்ம எதை தான் மக்கள் நம்பணும்? கவர்மெண்ட் வந்து பாதுகாக்கிறாங்களா இல்லை நம்ம கிட்ட திணிக்கிறாங்களா? பிரதமரை கெஞ்ச வச்சுக்க எங்கேயா பார்த்துருக்கியா? தங்கத்தை வாங்காதீங்க, ஆயில கம்மியாக யூஸ் பண்ணி அவர் கெஞ்சுறாரு. சார் நீங்கள் வாங்கக்கூடாதுங்கிறீங்களா? இதை நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். லாஸ்ட் நைட்டில் வந்து சொன்னால் என்ன எல்லாம் நடந்துருமா? கோல்டு இஸ் ரியல் மணி, டோன்ட் பிலீவ் திஸ் அப்படிமானுங்க. சொல்லுங்க, கமெண்ட் வரும். நீ பாரு, நீ கோல்டை பற்றி பேசினா உன்னை திருப்பி தான் அடிப்பாங்க. இங்கே ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கு நான் போனேன், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கேட்டேன். ஸ்கூல் ஃபீஸ் 30% ஆகிக்கு. அப்போ நான் கேட்டேன், 30% எதுக்கு வேணும்? இல்லை சார், வார் வந்து ஆயிலுக்கு இல்லை அதெல்லாம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? வார் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி தலைவர் என்ன பண்ணிட்டாரு? பெரிய ட்ரேட் எடுத்தார். யார்? நம்ம வேர்ல்டு ட்ரேடர் மிஸ்டர் ட்ரம்ப். கிட்டத்தட்ட மில்லியன்ஸில் போய் காசை போட்டுக்கிட்டு அடித்த உடனேயே எங்கே ஆயில் கிடைக்காதோ அப்படிங்கிறதுனால எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸும் இப்போவே பை பண்ணுவோன்னு சொல்லி வாங்கும் பொழுது விலை ஏறிடுச்சு. ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸ் வந்து மிஸ் பண்ண ஒரு விஷயம் நீங்கள் என்ன பார்த்தது? பெரிய கடல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெரிய கடல். நம்ம வந்து சின்ன பிள்ளைத்தனமாக 4% இருக்கிற இந்தியாவில் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நீ இந்தியாவுக்கு எதிராக பேசுகிற, நீ வந்து குளோபல் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிற. யாராவது பேசுன யூடியூபுக்கே வரக்கூடாது. யூடியூப் முதல் எங்கே லிஸ்டடு? ஆப்வியஸாக யுவர் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. எதில் என்ன ஒர்க் ஆகும், எதில் போய் நான் பண்ணணும், அதெல்லாமே. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, மார்க்கெட்டை ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்கிறது தான் ரியாலிட்டி. என்ன நீங்கள் பண்ணிருக்கீங்க? அப்போது ஓரளவுக்கு உங்களால் கால்குலேட் பண்ண முடியுது. சொன்ன பிரச்சனை என்னடா இப்படி கேள்வி கேட்குறேன்னு. அண்ணா, வெல்கம் பேக் டு த பாட்காஸ்ட். என் பாட்காஸ்ட்டோட பேர் வந்து தேர்ட் லேன் பாட்காஸ்ட். சரியா? தேர்ட் லேன் பாட்காஸ்ட்டில் தேர்டாக வர கெஸ்ட்டு வந்து நீங்கள் தான். ஸோ யூஸ்வலாக ஆடியன்ஸ் வந்து என்ன கற்றுக்க போகிறோன்னு இருப்பாங்க. பட் உங்களுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா நானே என்ன கற்றுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நான் கூப்பிட்டதுக்கு, நீங்கள் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி தம்பி. நம்ம என்ன, நீ வந்து கூப்பிட்றல, நீ கூப்பிட்ட உடனே நான் வந்து என்ன நினச்சேன்னா, தம்பி கூப்பிட்றானாக்க ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணாமல் நீ கூப்பிட மாட்டேன். கரண்ட் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் நீ ஏதோ பேசணும்னு சொன்ன உடனே நான் ஒன்று அக்செப்ட் பண்ணது. ரீசனே என்னென்னா, சம்திங் ஆடியன்ஸும் சரி ஒரு ஏதாவது புதுசாக கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நீ கூப்பிட்ருக்க. ஸோ obviously accepted. Yes. சூப்பர். நிறையா கேட்குறதுக்கான கேள்விகள் இருக்குது. பட் முதல்ல வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் 2024 பாட்காஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதில் ஒரு பேட்டர்ன்லாம் நான் பார்த்தேன். சரி. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசெண்டாக வந்து உங்கள் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. இப்போ புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகியிருக்கு, டிவிக்கே வந்து ரூல் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்கப்போ அவங்க ஒரு அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தீங்க. கரெக்டாக அடுத்த நாள் டிவியில் வருது, அவங்க வந்து ஒயிட் பேப்பர் பற்றி பேசுறாங்க, அந்த வெள்ளை அறிக்கையை விட்டாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த தரையில் பேசினது தெரியல வர மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வந்து அது எப்படி இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணீங்க? என்ன நடக்குதாங்க? அதாவது அவங்க வின் பண்ணோடனே அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே, இத்தனை வருஷமாக ஆண்ட கட்சிகள்லாம் இருக்காங்க, இவங்க புதுசு, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்ம யாரும் அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல. இத்தனை வருஷமாக பண்ணதை நான் ஒன்றும் பெரிய எக்கனாமிக்ஸ் இல்லை. பட் ஆனால் அந்த பேசிக்காக மக்கள்கிட்ட எது போய் சேரணுங்கிறத எக்கனாமிக்ஸாக நம்ம ஃபினான்ஸை பற்றி பேசுகிறதுனால பதவி ஏற்கிறதுக்கு ஒரு 4-5 நாள் கேப் இருந்தது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம், ஏற்றதுக்கு அப்புறம் சொல்ல முடியாது, அதனால் சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா, இதுவரையும் தமிழ்நாட்டோட கடன் எவ்வளோ இருக்குது, ஜிடிபியில் நம்ம தான் ஐயர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, இருந்தாலும் கடன் இருக்குது. நம்ம வந்து யாரோடையும் நான் வந்து சின்னதாக பச்சை பிள்ளை மாதிரி நான் யூபியோடலாம் நான் கம்பேர் பண்ண விரும்பலை. ஐ வாண்ட் டு கம்பேர் வித் சம்படி, ஒரு ஃப்ரான்ஸு, இல்லை அட்லீஸ்ட் நம்ம இதில் ஒரு மகாராஷ்டிரா, ஒரு மும்பை, அவங்களோட நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 15% வளர்ந்தால் பெட்டராக இருக்கும். அப்படிங்கிறனால அந்த கடன் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் 10 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. புதுசாக வரக்கூடிய அரசு இந்த தங்கம் தரேன் அந்த மாதிரி இலவசங்கள்லாம் கொடுக்கும் பொழுது அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, அதில் இருக்க சிக்கல்கள்னால் அப்போனா ரெவன்யூ அதிகமாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அப்படிங்கிறத நான் ஒரு பொதுவாக அரசியல் பார்வை இல்லாமல்
பொருளாதார பார்வையில் அந்த காணொலியை நான் விட்டேன். நான் என்ன நினைச்சனோ ஒருவேளை அவங்களும் அதே நினச்சிருக்காங்க. பட் இட்ஸ் கோஇன்சிடென்ஸாக. பட் ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மை என்னென்னா அது எந்த கட்சி வேணா இருக்கட்டுமே, இட்ஸ் அவர் சிஎம், ரைட்? இட்ஸ் அவர் சிஎம், நம்மளோட முதல்வர். அது யார் வேணா இருக்கட்டும். நமது நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், அடுத்த 5 வருஷம் நல்லா இருக்கணும்னா எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நம்மளை வந்து இது பண்ணாமல் நம்ம நல்லபடியாக இருக்கணும்னா அப்போ நாமளே பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு தமிழனா என்னோட சைட்லேருந்து ஏதோ கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கடுகளவு ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கவேன் கொடுத்துட்டேன். என்னோட வேலையை நான் முடிஞ்சு அவ்வளோ. சூப்பர். அதுவும் அதே நான் நினச்ச மாதிரி அடுத்த நாள் அதுவும் நடந்திருக்கு. இப்போ இதே மாதிரி பேட்டர்ன் தான் இன்னொரு இடத்துல பார்த்தேன். அதான் என்னன்னா, நம்ம டைம் பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணப்போ நீங்கள் என்ன சொல்லிருந்தீங்கன்னா, எல்லாரும் ஈக்விட்டி பக்கம் ஹெவியாக பெட் பண்ணும்போது நீங்கள் அப்போவே வந்து லைட்டாக ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்கும், மேலே கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ரீசெண்டாக இப்போ ஒரு லாஸ்ட் இயர் ஒரு பாட்காஸ்ட் பண்ணும்போதுமே நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஈக்விட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டே இருக்கேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் லாஸ்ட்டு 1 இயர் கிராஃப் பார்க்கும்போதுமே வந்து ஈக்விட்டியில் டிப் ஆகியிருக்கு, நிறைய பேருக்கு லாஸஸும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, மார்க்கெட்டை ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்கிறது தான் ரியாலிட்டி. என்ன நீங்கள் பண்ணிருக்கீங்க அப்போது? ஓரளவுக்கு உங்களால் கால்குலேட் பண்ண முடியுது? ஒன்று வந்து என்னோட ஏஜ் ஃபேக்டர் தான். ஃபஸ்ட்டு நம்ம பேசுனது 2023 24 என்ன பேசணும்னா என்னோட ஏஜ் ஃபேக்டரு. அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னு நான் உன்ட்ட சொன்னேன். 24 நான் என்ன பண்ணேன், என் வயசுக்கு எனக்கு வேணாம், ஈக்விட்டி வேணான்னு சொன்னேன். ஆனால் நம்ம கடைசி பார்க்கறது டெஃபினட்டாக நான் சொன்னேன், இருக்கிற அமௌண்ட்லாம் எடுத்து நான் பாண்டுக்கு போகிறேன்னு நான் சொன்னேன். ஐ எம் டெல்லிங் யூ, நம்ம எஜுகேட்டர், நீ கூட எஜுகேட்டர் தான், நானும் ஒரு எஜுகேட்டர் தான். நம்ம எஜுகேட் பண்ணோம்ல, செம்மையாக சொல்கிறேன். நம்ம எஜுகேட் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, நிறைய பேர் நீயும் நானும் பண்ணது பார்த்தீங்கன்னா 1%. இன்றைக்கி செபியோட இதை வேணால் உனக்கு காட்டுறீங்க, வேணால் பாரு. செபியோட இதை ஒரு சோர்ஸோட நம்ம கீழே கொடுப்போம். 21 லட்சம் கோடி இந்த பாண்ட்ஸ். நான் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 15% ஜம்ப்பு மேக்ஸிமம் சவுத் இண்டியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எஜுகேட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன சொல்கிறேன், எந்த பாண்ட் அவங்க நம்ம எங்கேயுமே பேசலை, நம்ம எஜுகேட் பண்ணோம். யார் யாரெல்லாம் பிஎம்எஸில் போட்டாங்களோ, யார் யாரெல்லாம் ஈக்விட்டியில் போட்டாங்களோ, தே ஆர் சிட்டிங் வித் லாஸ். நீ பணம் போட்ட இன்றைக்கி 7% இன்ஃப்ளேஷன் வச்சு பார்த்தா, எல்லாத்தையும் வச்சு பார்த்தோன்னா அன்றைக்கி இருக்க 100 ரூபா இன்றைக்கி 87 ரூபாய்க்கு பக்கத்தில் போயிடுச்சு. ஆனால் பாண்டில் 7% வின் பண்ணி மேலும் ப்ளஸ் 4% நீ இருக்கிற. அதில் செபி இப்போ என்ன சொல்லுதுன்னா, லாஸ்ட் இந்த 1 வருஷத்தில் மட்டும் பாண்ட்ஸில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் கோல்டை வித்துட்டு எல்லாரும் தே ஆர் கம்மிங் ஃபார் பாண்ட்ஸ். இது நடந்துருச்சு. இப்போ நான் சொல்கிறது, நீ கேட்ட கேள்வி அன்றைக்கி இருந்தது. அதனால தான் நான் பாண்டுக்கு போனேன். அதை நம்ம எஜுகேட் பண்ணோம். அந்த பாண்டில் பண்ணதுனால அந்த நிறுவனங்கள் வளர்ந்தது. நிறுவனங்கள் வளர்ந்தனால எக்கனாமி பூஸ்ட்டு, கண்ட்ரிக்கும் ஹெல்ப்பு, நம்மளோட கம்யூனிட்டிக்கும் ஹெல்ப்பு, எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் வருது. இது நடந்துச்சு. இதை யாரும் நான் சொல்லலை, செபி சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இதை ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னா, நான் ஏன் இப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எக்கனாமிக்கலாக நான் ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணிட்டேன். நான் ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணி இந்த பவர் க்ரைசஸ்னால் என்ன, பேசிக் எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு ரெண்டுமே எனக்கு ஓரளவுக்கு பிடிபட்டுருச்சு. அதனால் எனக்கு ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சிருச்சு. 2029 கூட என்ன ஆகுன்னு ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. நான் செம்ம போல்டான ஒரு கிளைம் அது. ஓகே, எழுதிக்க வேணாம். 2029 திருப்பி இன்னொரு பாட்காஸ்ட் கொண்டா பேசுவோம், ரைட்டு. நான் இப்போவே நான் அதுக்கு நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு மேட்டர் சொன்னீங்க, உங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயில் அண்ட் கேஸில். ஸோ நீங்கள் பேசும்போதுமே ஜியோ பாலிட்டிக்ஸ்லேருந்து எப்படி இதை கனெக்ட் பண்ணி அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல. இப்போது மெஜாரிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ஐடியா இருக்காது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுல்ல. ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் மேபி ஒரு 3 விஷயம் ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸ் வந்து மிஸ் பண்ண ஒரு விஷயம் நீங்கள் என்ன பார்த்தது? இந்த மாதிரி இதை மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரினா? உண்மையாக தம்பி, இந்தியன் இன்றைக்கி வந்து பாப்புலேஷன் வந்து 140 கோடி. டிமேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 1%. அமெரிக்காவில் 80% டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. எவ்ரிபடிஸ் இன்வெஸ்டர்ஸ். அவனோட மார்க்கெட் சைஸு இந்த வேர்ல்டில் மார்க்கெட் சைஸு 88%. நம்மளது 4%. ட்ரில்லியன்ஸ் படி இந்தியன் மார்க்கெட் இட்ஸ் 4%. ஃபார் தம் இட் இஸ் 44%. ஆஸ் அ இன்வெஸ்டரை நான் என்ன பண்ணியிருக்கணும்னா 20% நான் குளோபல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். நீ என்ன கேட்கலாம், நீங்கள் பண்ணிங்களானே, நானும் பண்ணலை, நானும் ஒத்துக்கிறேன். ஐ எம் ஆல்சோ டிட் மிஸ்டேக். பட் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குளோபல் இன்வெஸ்ட்டை என்னோட போர்ட்ஃபோலியோவில் 20% நான் பார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குளோபல் இன்வெஸ்ட்னா என்ன சொல்கிறீங்க? குளோபல் இன்வெஸ்ட்னா மொபைல் என்ன வச்சுருக்கேன், ஆப்பிள் யாரோடது? அது இட்ஸ் லிஸ்டட் இன் அமெரிக்கா. ஆமாம். காலையில் இப்போ நம்ம கோக் குடித்தோம், அது யாரோடது? அமெரிக்கன் கம்பெனி. KFC யாரோடது? மைக்ரோசாஃப்ட் யாரோடது? ஆந்த்ரோபிக் யாரோடது? சாட்ஜிபிடி யாரோடது? விசா கார்டும் அவனோட தான். நீ எந்த பொருளை வேணால் எடுத்துப்பார்,
சத்தியமாக சொல்கிறேன், இந்தியன் ப்ராடக்ட் ஏதாவது சொல்ல. நீ இப்போ யூஸ் பண்ணுற நீ இந்தியன் ப்ராடக்ட் என்னன்னு சொல்ல. இல்லை, நான் சொல்கிறேன், உனக்கே தெரியாது. இன்றைக்கி நான் போய் ஒரு சின்ன ஒரு பாட்டி கடை வடை சுடுறாங்க, அவங்கள்ட்ட கேட்பேன், அம்மா இப்போ காசு எதில் மாட்டேன், கூகுள் பேயில் அனுப்புப்பாங்க. சுருக்கு போய் வரையும் வந்துட்டான் அவன். இப்போ நீ ஐபிஎல் கேம் விளையாட்டு பார்த்துக்கிறீங்களா? ஐபிஎல் கேமில் எல்லோரும் இந்தியன்ஸா இல்லை இங்கிலீஷ்காரனும் இருக்கானா? மிக்ஸ்டு. ஏன் அதில் மட்டும் டைவர்சிஃபிகேஷன்? கேமில் டைவர்சிஃபிகேஷன் இருக்கு பார்த்தியா? அப்போ நான் போர்ட்ஃபோலியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, இதை இப்போ இல்லை, அதான் சொல்கிறேன், இது சவுத் இந்தியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகிருக்கு. இதெல்லாம் முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே மும்பை ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான். முதல்ல என்கிட்ட சொன்னது 2018 நினைக்கிறேன். குளோபல் இன்வெஸ்ட்டுக்கு வந்துடும். நான் சொன்னேன், எங்கள் இன்வெஸ்ட்டை நான் பார்க்குறதுக்கு எங்களுக்கு இது எஸ்ஐபினா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் என்ன படிக்கிறதுக்கே நேரமாக இருக்குது, விட்றா. அப்போ என்கிட்ட சொன்னது என்விடியான்னு ஒரு ஸ்டாக்கு 65% மைனஸில் இருக்குது, நீ வந்துருன்னா 2021. என்கிட்ட எவ்வளோ தரமா கேட்டான்? $50,000 கேட்டான். அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே. அமெரிக்காவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அங்கே போய்ட்டு எல்ஆர்எஸ் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணால் $50,000 வேணும். நான் இப்போ அவன்கிட்ட சொன்னேன், $50,000 டே, 500 ரூபா சொன்னீங்கன்னா பரவாயில்ல, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ என்கிட்ட என்ன சொன்னான்னா, யூ வில் ஃபீல். அவன் என்கிட்ட சொன்னான், யூ வில் ஃபீல். இப்போ நான் சொல்கிறேன், இந்தியாவிலே பெரிய ஆள் அவன், என்னோடய ஃப்ரெண்டு மும்பையில் இருக்கான். அவன் இப்போ அந்த என்விடியாவில் சொன்னல, he invested around 5 crores that day. ஓகே. 65% மைனஸில் இருக்கும்போது அவன் ஹீஸ் ப்ரெடிக்டட். அது ரீச் ஆகி இப்போது என்விடியா எல்லாம் கொடுத்து அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸே கோடீஸ்வரன் ஆகிட்டான், வேலை பார்க்குறவனே கோடீஸ்வரன் ஆகிட்டான். இப்போ தான் நமக்கு இந்த மெசேஜே ரீச் ஆகுது. நான் என்ன கேட்குறேன், தினம் நீ வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற எல்லாமே அவனோடது. உன்னோட 120% இதை வைக்கணுங்கிறதான் நான் இந்த ஒரு வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டதை. எதுக்கு? ஐஎன்ஆர் டிப்ரிசியேஷனை கவுண்டர் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சரி, நான் இந்தியா மேலே நம்பிக்கை இருக்குது, ஐ எம் வெரி புல்லிஷ் இந்தியா மேலே. ஆனால் ஐஎன்ஆர் தடுக்கிறத ஒரு சிங்கிள் மனுஷன் உன்னால் தடுக்க முடியுமா? ஐஎன்ஆர் கீழே உள்ளது தம்பி, நீ சிங்கிள் மனுஷன் தடுக்க முடியுமா? முடியும். குளோபல் இன்வெஸ்ட் பண்ணினா முடியும். ஒரு 100ல் 2013 எனக்கு கிடைச்ச $50. அன்னைக்கு எனக்கு கிடைச்சிது, எனக்கு அங்கே ஒர்க் பண்ணும்போது கொடுத்தானுங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணல, எதுவும் பண்ணல, என் பாக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். அன்னைக்கு $56 ஒரு டாலர், இன்றைக்கி $96. 100% கொடுத்துருக்கு. நான் இன்வெஸ்டே பண்ணலை. யோசிச்சு பாரு, நான் இன்வெஸ்டே பண்ணல. அதனால் இது எப்படி ஏறிச்சு? மாறா அப்படியே நம்ம கரன்சி எடுத்துக்க, 2013 $100, இன்றைக்கி இதனோட வேல்யூ $10. 90% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிருக்கு. இதில் ஒரு இண்டிவிஜுவலாக நீ போய் என்ன பண்ண முடியுது? யூ ஆர் இன் ஜியோ பொலிட்டிக்கல். ஒரு இண்டிவிஜுவல் நீ எப்படி இதை புரட் பண்ண போகிற? இப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் பிஎம்எஸில் போட்டிருக்காரு, எஃப்டியில் போட்டிருக்காரு. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, சார் எஃப்டியில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து எஃப்டியில் 40 லட்ச ரூபா போட்டேன் சார், இப்போ 53 லட்ச ரூபா வளர்ந்துருச்சுன்னு அவர் சொல்லுவார், 6% போட்டு. ஆனால் 7% நீ டிப்ரிசியேஷனை போட்டுட்டு, இது இன்ஃப்ளேஷனை போட்டுட்டு 84 ரூபாவில் இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 80 ரூபா இருந்தது, நீ 96 ரூபா போட்டு அதை நீ கால்குலேட் பண்ணினா இன்றைக்கி அந்த மதிப்பு 40 லட்சத்தோட மதிப்பு 38 லட்சம். விலை அதிகமாக இருக்குது, பொருட்கள் விலை அதிகமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கு நான் போனேன், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கேட்டேன். ஸ்கூல் ஃபீஸ் 30% ஆகிருக்கு. அப்போ நான் கேட்டேன், 30% எதுக்கு வேணும்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை சார், வார் வந்து ஆயிலுக்கு இல்லை, அதெல்லாம் ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? ஸோ நீ சாப்பிட்ற ஜொமோட்டோ விலை ஏறிடுச்சு, ரெண்டல் விலை ஏறுது, எல்லா விலையும் ஏறுது. இப்போ பெட்ரோல் விலை நேற்று ஏறிடுச்சா? ஏற்றுவாங்களே. இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, 80% யூ சிட் வித் இந்தியன் கவர்மெண்ட், ஐ மீன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண 20% ஒன்றே உன் ருப்பீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூ இன்வெஸ்ட் இன் குளோபல் ஆஸ் லைக் ஐபிஎல். ஓகே, இப்போ சொல்கிற ஒருத்தர், நான்லாம் எதுக்கு சார் நான் அங்கே போய்ட்டு யூஸ் பண்ணேன், நான் யூஎஸ்ஏ வேணாங்கிறேன். நான் ஜப்பான் எடுத்துக்க, ஜப்பானில் ஒரு ETF, கொரியாவில் ஒரு ETF, யூரோப்பில் ஒரு ETF, யூஎஸில் ஒரு ETF, போதும். குளோபல் டைவர்சிஃபிகேஷன் கிடச்சிருச்சு. இதை தான் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் புரிஞ்சது. ஐ எம் ஆல்சோ டிட் மிஸ்டேக். நவ் ஐ எம் ஜஸ்ட் ஷிஃப்டிங் இன் டு குளோபல் இன்வெஸ்ட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போது இதுக்கு முன்னாடி இதை பற்றி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற என்ன சொல்ல வரீங்கிறது புரிஞ்சிருச்சு. பட் ஆனால் நீங்கள் திருப்பி சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஐஎன்ஆர் கம்மியாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் தெரியும் ஆப்வியஸாக. பட் ஆக்சுவலாக என்ன நடக்குது? எதனால் வந்து நம்மளோட வேல்யூ கம்மியாகிட்டு இருக்கு டாலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக? அது ஏன் நான் கவலைப்படணும்? கவலைப்பட்டே தீரணும். இந்த காணொலி பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, தே ஹாவ் டு ஒரி. நம்ம மோடி கவலைப்பட்டு தானே என்னை பேசிட்டாரு. கவலைப்பட்டார்ல அவரே. தங்கத்தை வாங்காதீங்க,
ஆயிலை கம்மியாக யூஸ் பண்ணி அவர் கெஞ்சுறாரு. பிரதமரை கெஞ்ச வச்சுக்க எங்கேயா பார்த்துருக்கியா? கிரீஸ் இப்படி தான் கெஞ்சிச்சு முதல்ல. ஓகே. நெக்ஸ்ட் 5 years தே காட் டிஃபால்ட். கிரீஸோட முதல்ல ஆரம்பம் இப்படி தான் வரும், கெஞ்சுவாங்க முதல்ல, தயவு செஞ்சு இப்போ கொஞ்சம் செலவெல்லாம் கம்மி பண்ணிங்க. அதாவது யூஎஸ்டி உள்ளே வரணும், யூஎஸ்டி வெளில போகக்கூடாது, ஐயனார விற்று எதுவும் போகக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா வாங்காதீங்கன்ட்டார். ஒரி பண்ணிட்டார் அவர். நீ கேட்டில ஒரி பண்ணணுமா? ஒரி அவரே பண்ணிட்டாரு. சரி, இப்போ மக்கள் ஏன் ஒரி பண்ணணும்? எதனால் அது இறங்குது? நீ நாளைக்கு 140 கோடி மக்களுக்கு தேவையான நாளைக்கு 2 வீலர், காரு, டீசல் ஜென்ரேட்டர், ட்ரெயினோ இல்லை ட்ரெயின் கூட இல்லை, நம்ம ஃப்ளைட்டு, லாரிஸு, லாஜிஸ்டிக்ஸு, ஷிப்பிங்கு, இதுக்கெல்லாம் என்ன தேவை? ஆயில், இது டீசல் பெட்ரோல் தேவை. டீசல் பெட்ரோல் நம்மள்ட்ட இருக்கா? ரிசர்வ் இருக்கா? நம்மள்ட்ட ரிசர்வ் இல்லை. நம்ம 88% நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க பொருளாதார சிக்கல் என்னன்னு கேட்டால், அவன்கிட்ட டாலரில் தான் நீ வாங்கணும். அப்போ நீ என்ன பண்ணுவோம்? என் ஐஎன்ஆர் அவன்கிட்ட விற்று அவன் டாலரில் நீ வாங்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐஎன்ஆராக என்னோட கன்வெர்ட் பண்ணணும். ஐஎன்ஆராக நான் கன்வெர்ட் பண்ணும்போது 2026 ஜனவரியில் $60 இருந்த க்ரூட் ஆயில் 110க்கு போயிடுச்சு. ஸ்ட்ரைட்டில் கை வச்சோன்னே இப்போ $60, 40% அதிகமானதுனால இப்போ நீ என்ன பண்ணுற? என் ஐஎன்ஆராக அதிகமாக விற்கணும். இப்போ நாளைக்கு உனக்கு வந்து பெட்ரோல் பங்க்லேயே பெட்ரோல் பண்ணி என்ன பண்ணுவோம்? புரட்சி வந்துடும்ல ஊருக்குள்ளே, எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிடுவாங்களா பிரதமரை? ஊரில் எல்லோரும் இப்போ ஒன்றும் இல்லை, கேஸ் ஸ்டவ் இல்லை, நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் நீ எடுத்துக்க. கேஸ் ஸ்டவ்வுக்குள்ளே சொல்கிறேன் $5 இருக்குது கேஸ் ஸ்டவ்வுக்குள்ளே. அங்கேருந்து இறக்குமதி பண்ண கேஸை தானே நீ எரிக்கிற. ஒரு கேஸ் ஸ்டவ்வுக்குள்ளே ஒரு $5 இருக்குது. உன் பெட்ரோல் டேங்க்குள்ளே $3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஐஎன்ஆரை விற்று அதை இறக்குமதி பண்ணுறோம் ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 88% நம்ம செலவு பண்ணுறோம் எதில்? இம்போர்ட்டில். அங்கேருந்து பண்ண. அடுத்து இன்னொன்று கோல்டு, ஆடம்பரம் கோல்டு. இதுவரை நம்ம 34 வாங்கி 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 நம்மளை அறியாமலே, சொல்லக்கூட இதாக இருக்குது, நம்மளை அறியாமலே நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது வந்து சார் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, நான் வந்து என் கல்யாணத்துக்கு வாங்கினேன், என்னவோ சரி. பட் நம்ம அறிந்தோ அறியாமலோ இந்த நாட்டை கீழே எவ்வளோ இறக்கணுமோ அதுக்கு உரிய வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். கோல்டை வாங்குன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் ஒரு நாட்டு அழிக்கினா இனிமேல் போர்லாம் தேவையில்லை, அணுகுண்டெல்லாம் போடணும்னு தேவையில்லை, எக்கனாமிக்கல் வார் ஒன்றும் இல்லை. இந்த ஆயில், இந்த கோல்டோட ப்ரைஸ் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோல்டோட ப்ரைஸு மேலே ஏற்றுறது இறக்குறது யார்? இப்போ நாளைக்கு இந்த விலை $100 ஏறுது, $200 ஏறுது. நம்ம தங்க நகை கடைக்காரங்க ஏற்றுறாங்களா? கிடையாது. நம்ம நாட்டில் ஏற்றுறாங்களா? கிடையாது. அமெரிக்காவில் இருக்கிற ட்ரேடர்ஸ், பேப்பர் ட்ரேடில் இன்றைக்கி இருக்கிற விலை இப்போ $4500 அவுன்ஸ் இருக்குன்னா, நான் $5000 நாளைக்கு ட்ரேடு பேப்பர் ட்ரேடில் என்ன போடணும், அங்கே $5000 ஆகும். $5000 ஆச்சுன்னா நம்மளால கோல்டு வாங்குறது நிறுத்த போகிறானா? கிடையாது. உடனே ஓடி போய் வாங்குவாங்க, லாபம்னு. ஆனால் வாங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அது இறக்குமதி பண்ணணும். இறக்குமதி பண்ணும்போது டாலரில் பண்ணுற கரன்சி டெப்ரிசியேஷன், ஆயில் இறக்குமதி பண்ணுறோம், கரன்சி டெப்ரிசியேஷன். இந்த ரெண்டுமே மேஜர் ஹெல்பிங் ஃபார் டு கெட் ஸ்ட்ரெங்தன் த யூஎஸ். நம்மளை புட் டவுன் பண்ணியிருக்கு. இந்த ரெண்டு தான் நம்மளை புட் டவுன் பண்ணிருக்கு. ஆனால் திரும்பி சொல்கிறேன், நான் இதில் வந்து தவறே சொல்ல மாட்டேன். நான் மக்கள் மேலே தவறு இல்லை. வாங்குன்னு சொன்னது, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னது. இப்போ என்ன எடுத்துக்க, மதுரை வீரனை எப்படி எல்லாத்துக்கும் தெரியும். நான் முதல்ல 2021-22 கோல்டு வாங்கினேன். $4000 இருந்துச்சு. நல்லா கேட்டுக்கணும், $4000 இருந்துச்சு. நான் சொன்னேன், நம்ம இதில் நான் உன்னோட பாட்காஸ்ட் நான் பேசியிருக்கேன், கோல்டு இவ்வளோ வாங்கியிருக்கேன் தம்பி பேசினேன்னா. அன்றைக்கி நீ பேசும்போது $4500 நல்லா பார்த்து ஞாபகம் இருக்கணும். அது எப்போ 6000 தாண்டிச்சோ நான் அந்த பேச்சை நீ பாட்டிட்டேன். எனக்கு தெரியும் 6000 தாண்டிடுச்சுன்னா, 7000 தாண்டிடுச்சுன்னா கரன்சி கன்வர்ஷனில் ஐஎன்ஆர் டெப்ரிசியேஷன், அதை பற்றி நான் பேசலை. கடைசி 3 மாதமாக என்ன பேசுகிறேன், கோல்டை விற்றுருங்கிறேன். இந்த 3 மாதத்தில் மாதம் நான் 40 பவுன் விற்றுக்கிட்டு இருக்கேன். சோல்ட் அவுட். விற்று நான் என்ன பண்ணுறேன், பாண்டாக எடுத்துகிட்டு வரேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வருது. இன்ட்ரெஸ்ட் எடுத்து கோல்டு குளோபல் இன்வெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் மேலே தப்பு இல்லை. மக்களுக்கு அறிந்தோ அறியாமலோ பெண்கள் அந்த காலத்தில் இந்த காலத்தில் வரையும் நகை மேலே ஆர்வத்தில் நம்ம கோல்டை பை பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். அது கடைசியில் இட்ஸ் டெட் எக்கானமியாக இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கு, இவ்வளோ நாள் உள்ளே இருந்திருக்கு. டெட் எக்கானமி, லாக்கரில் இருக்க டெட் எக்கானமி. உனக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? என்ன பண்ணுச்சு? இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சா? உனக்கு மாத வருமானம் கொடுத்துச்சா? எது கொடுத்துச்சு? அது ஆத்திர அவசரத்துக்கு நான் வைக்க போகிறேன். கோல்டு லோன் எல்லாம் எடுப்பாங்க. அதுக்கு திரும்ப சொல்கிறேன், அதுதான். அதுக்கு வந்து வேறு இன்வெஸ்ட் பண்ணு, வேறு இடத்துல பண்ணு. ஆனால் இந்த சிம்பிள், இந்த ஒரு பொதுமக்களாக ஒருத்தன் நம்ம வீட்டில் டாலரை ஹெட்ஜ் பண்ணணும்னு நினச்சானா அவன் வந்து கோல்டை வாங்குறான். உண்மை. கோல்டை ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. குரூடை ஒரு மக்கள் வாங்க முடியுமா? போய்ட்டு குரூடை
வாங்க முடியாது. கோல்டை மட்டும் தான் வாங்கலாம், அந்த டாலருக்கு ஹெட்ஜிங் நினச்சிக்கிட்டு. ஆனால் அந்த ட்ரேடர் அங்கே விலையேற்றினால நீயே சொல்லு, 4000 இருந்தது இன்றைக்கி வந்து 4000 ரூபாயில் இருந்தது 15,000 ரூபாய் போயிருக்குல்ல. என்ன அப்படி என்ன அதில் ட்ரேடர்ஸ்? இப்போ நீங்கள் என்ன இது வாருங்கிறேன், நம்ம மேலே தொடுக்கப்பட்ட வாருங்கிறேன். ஒரு நாட்டை அழிக்கணும்னா அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம இந்தியன்ஸ் பிஹேவியரை மாற்ற முடியாது. நீ என்ன வேணால் பாடம் சொல்லி இப்போ கமெண்டில் கீழே வரும், கீழே போடுவாங்க பாரு, கோல்டு இஸ் ரியல் மணி, டோன்ட் பிலீவ் திஸ் அப்படிமானுங்க. சொல்லும் கமெண்ட் வரும், நீ பாரு. பயாஸ்ட் நம்மளை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீ கோல்டை பற்றி பேசினா உன்னை திருப்பி தான் அடிப்பாங்க இங்கே. ஆனால் அந்த அது அமெரிக்காக்காரருக்கு தெரியும், நீ ஏற்றுறாங்க பேப்பர் ட்ரேடில் ஏற்றுறா, இவங்க எல்லாம் வாங்கிட்டு தாண்டா இருப்பான், வாங்க வாங்க வாங்க, அவன் கண்ட்ரி டவுன் ஆகுண்டா எக்கனாமி. இன்றைக்கி 96 ரூபா வந்துருச்சு, 96 ரூபா வந்துச்சு. உன்னோட வேல்யூ கீழே இறங்கிக்கிட்டே வருது. அவன் ஆயில் அதிகமாக வாங்கிறதுனால தக்காளி விலை அதிகமாகிடுச்சு, பொருட்கள் விலை அதிகமாகிடுச்சு. பொருட்கள் விலை வாகனங்கள் அதிகமானதுனால ஃபீஸ் விலை அதிகமாகுது. கடைசியில் எல்லாம் போது வேலைவாய்ப்பு கம்மியாகும். வேலைவாய்ப்பு கம்மியாகும், தொழில் வளர்ச்சி இருக்காது. தொழில் வளர்ச்சி இல்லைனா ரெவன்யூ இருக்காது. ரெவன்யூ இல்லைன்னா ஜிடிபி குறையும். ஜிடிபி தம்பி IMF ரிப்போர்ட் படிச்சியா? 6வது இடத்துக்கு போயிட்டேன் தம்பி, 3 மாதம் முன்னாடி ரிப்போர்ட்டு. 4வது இடத்துல இருந்தோம். நீ நானும் லாஸ்ட் பாட்காஸ்ட்டு 4வது இடம். பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி $60 $110 ஒன்று IMF ரிப்போர்ட் வருது. ஓகே, வி ஸ்லிப்ட் இன் த 4th to 6th. ஏழை ஐட்டமா இல்லையா? அங்கே கோல்டோட விலை அதிகமாகும் போது ஆயிலோட விலை அதிகமாகுது. நாடு இலையாயிடுச்சு. நீ என்ன பெரியது, நான் என்ன பெரியது, நாடு இலையாயிடுச்சு. அதனால தான் கதறாரு பிரதமர், டே அது பண்ணாதீங்க, வெளில போய் பண்ணாதீங்க, உன் கல்யாணத்துக்கு கோயிலில் போய் எங்கேயாவது பண்ணு, வாரியில் போய் பண்ணாதங்கிறாரு அவர். சரி, அப்படி இப்போ அவர் சொல்கிறார்ல, பிரதமர் மோடிக்கு நம்ம கேள்வி கேட்போம், ஆப் தோ போல் ரே பாய்லோ அமாரா ஷாதிலோ சொல்லோ அப்படின்னு அவர் சொல்கிறார் ஹிந்தியில். அதே தான் நான் அவருக்கு கேட்குறோம், சார் நீங்கள் வாங்கக்கூடாதுங்கிறீங்களா, இதை நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். லாஸ்ட் நைட்டில் வந்து சொன்னால் என்ன எல்லாம் நடந்துருமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, விண்டு மில் போட்டிருக்கணும், சோலார் சிஸ்டம் போட்டிருக்கணும், பவரில் தண்ணீரை அடைஞ்சிருக்கணும், சஸ்டைனபிலிட்டி கொண்டாந்துருக்கணும். நீ கொண்டாடாமல் இவ்வளோ நாள் விட்டுவிட்டு இப்போ வந்து நீ வந்து யூஸ் பண்ணாதன்னா எப்படி எல்லோரும் யூஸ் பண்ணாமல் இருப்பான்? இவ்வளோ நாள் நம்ம வந்து பயாஸ்டாக இருந்திருக்கோம் கோல்டு மேலே. நாளைக்கு போய் வாங்காதன்னு சொன்னால் கல் எடுத்து அடிப்பான் நம்மளையா, கல் எடுத்து பெண்கள் அடிப்பான். ஆனால் பெண்கள் நான் குறைய சொல்ல மாட்டேன், சிஸ்டர்ஸ்லாம் அவங்களாம் கரெக்டு, அவங்க வாங்கினாங்க, இன்றைக்கி வந்து பணக்காரன் ஆகிட்டாங்க. கோல்டை வச்சு விற்றோம்னா நாளைக்கு அசட்டாக மாறிடுச்சு. ஆனால் அவங்களுக்கே தெரியாது, அதனால தான் INR கீழே விழுந்துச்சுன்னு. இல்லை, நீங்கள் சொல்கிற வரைக்கும் வந்து இதை இம்போர்ட் தான் பண்ணுறாங்கங்கிறதே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் நேற்று பார்த்தப்போ தான் தெரிஞ்சு 80% மேலே இருக்கிற கோல்டே வந்து வெளில இருந்து தான் வருது, எதுவுமே இங்கே கிரியேட் ஆனதோ ஒரு மெட்டல் கிடையாது. இப்போ வந்துட்டு யூஸ் பண்ணாத, தங்கத்தை வாங்காத. சார் அது கரெக்டு, நாங்கள் வாங்கலை, ஒத்துக்கிறோம், நாங்களே ஒத்துக்கிறோம். என்ன பண்ணணும் ஏற்றுறதுக்கு? INR இப்போ வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகணும். வழி சொல்லு, ஏதாவது வழி சொல்லுங்கள். INR ஸ்ட்ரெங்தன் ஆகணும், ஏதாவது வழி சொல்லுங்கள். உனக்கு தெரியுமா, நீலாம் ஹெல்ப் பண்ணுற எக்கனாமிக்கு. அப்படியா? கண்டென்ட் கிரியேட்டரு, நீ யூடியூப் நடத்துறீல, என்ன ரெவன்யூ உனக்கு என்ன வருது? டாலராக வருதா? யூ ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த எக்கனாமி. ஓகே, ஸோ டாலர்ஸ் உள்ளே கொண்டு வருதுங்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம். நீ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, யூடியூபர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான், தங்கத்தை வாங்குறவங்களாம் எகென்ஸ்டாக இருக்கான். அவ்வளோதான், சிம்பிள். டன்னு. இப்போ புரிஞ்சிருச்சு. ஓகே, அந்த எதனால் INR வந்து லூஸ் ஆகுது அதெல்லாம் வந்து பயங்கர டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப கிளியராக இருந்துச்சு. இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, சரி ஓகே இதெல்லாம் எனக்கு புரியுது, நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நான் அதை இன்னும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் இப்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஓகே 20% அதுக்கு அலோகேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்களேன். இப்போ அதை பார்க்குறவங்க அவங்க என்ன பண்ணலாம்? இப்போ அடுத்த 2026 நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிப்பீங்க? பெரிய கடல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெரிய கடல். நம்ம வந்து சின்ன புள்ளத்தனமாக 4% இருக்கிற இந்தியாவில் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு பண்ணிடக்கூடாது. யோசிங்க, 80% வச்சுக்கோங்க, 20% பண்ணணும். அப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு 21 வயசு பையன் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறான், அவனோட போர்ட்ஃபோலியோ வெறும் 10 lakhs. ஓகே, 10 லட்சம் இல்லை 5 லட்சம்னு வச்சுக்க. 5 லட்சமா 1 லட்சம் 50,000 கீப் இன் குளோபல் இன்வெஸ்ட். குளோபல் இன்வெஸ்ட்னா ETF வாங்கலாம், பங்குகளையும் வாங்கலாம். ஏஐ கம்பெனிக்கு சப்ளை பண்ணுற நம்ம கம்பெனி எப்படி, ஏஐ நிறுவனத்து மேலேயே இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி, செமிகண்டக்டரில் பண்ணுறது எப்படி, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. AMD, TSMS, எக்கச்சக்கம். கடைசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோமே நீ நானும், சாண்டிஸ்க்கு லாஸ்ட் 1 இயரில் 300% அப்பு. சாண்டிஸ்க் நம்ம தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அவனை பண்ணலை. அப்போ ஆப்பிள் இருக்குது அங்கே, ரைட், கூகுள் இருக்குது, ஆல்ஃபபெட் இல்லையா, அடுத்து MS இருக்குது. இதில்
உனக்கு ஒரு வேளை நினைக்கிறார் அந்த பையன், சார் எனக்கு பங்குகள்லாம் எனக்கு தெரில சார்னா ETF, கோ ஃபார் ETF. ETF அங்கே இருக்கிற ETF, S&P 500, வேன்கார்டில் அங்கே இருக்கிற ETF. அதில் எப்படின்னா எல்லா ஐடி நிறுவனங்களும் ஐடியாகவே இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா 20%, இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம அடுத்தடுத்து போவோம், 20% பார்க் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு வேளை 30 வயசு ஆகிடுச்சுன்னா அவருக்கும் அதே தான். 30 வயசு ஆகிடுச்சு, ஸ்டாக்குக்கெலாம் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுக்கிறீங்க, 80% மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுக்கோங்க, 20 பக்கம் இதுக்கு வந்துருங்க, குளோபல் இன்வெஸ்ட்டுக்கு வந்துருங்க. 40 வயசு ஆகிடுச்சு, திரும்ப என்ன சொல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வேணாம், பாண்டுக்கு போய்டுங்க, பாண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் பீட் பண்ணும், எல்லாத்தையுமே இன்ஃப்ளேஷனாக பீட் பண்ணும், அதை பண்ணிவிடுங்க. வர்ற இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து திருப்பி நீங்கள் குளோபல் இன்வெஸ்ட்டில் பண்ணுங்கள். உங்கள் INR எடுத்து திருப்பி குளோபல் இன்வெஸ்ட்டில் பண்ணுங்கள். அது ஒரு 20% தான் திரும்பி சொல்லுவேன், திரும்பி 20%. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவில் என்ன சைஸ், ரெகார்ட்லெஸ் ஆஃப் சைஸ், 20% குளோபல் இன்வெஸ்ட் இருந்தே தீரணும். நான் என்ன நினைக்கிறேன், 4%க்குள்ளே நான் கிணத்துக்குள்ளே இல்லாமல் 96%, 100% இருக்கிற பெரிய சமுத்திரத்தில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அது எது, ஜப்பானாக இருக்கலாம், தைவான் என்ன போடுது பாரு, தைவானாக எடுத்துக்கணும், இல்லை சவுத் கொரியாவை எடுத்துக்க, சவுத் கொரியா போய் பாரு, லாஸ்ட் 1 இயரில் என்னாச்சு. நான் தான் சொல்கிறேன், ஒரே இன்வெஸ்ட்டில் பண்ணாமல் ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் அசர்ட் அலோகேஷன், இட் இஸ் மேண்டட்டரிலி, இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் த இண்டிவிஜுவல் இன் ரெசிடென்ஸ். ஏன் மேண்டட்டரின்னு நான் சொல்கிறேன், நெசசிட்டி, மேண்டட்டரி, நீ பண்ணியே தீரணுங்கிறேன் நான். ஏன் பண்ணியே தீரணும், நீ ஒரே ஈக்குவிட்டியில் இங்கே நீ போட்டுருந்தா இண்டெக்ஸ் மேலே நீ போட்டிருக்க, ஏதோ ஒரு ஸ்டாக் மேலே இங்கே நீ போட்டிருக்க, என்ன ஆனாலும் சரி நம்ம INR டெப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்கும்போது கடைசி 3 இயரில் எங்கேயுமே ஏறலையே நம்ம மார்க்கெட்டு. இப்போ நீ ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டு நீ 1 இயர் எடுத்துக்கப்பா, அப்படியே வேணால் இங்கே வேணால் காட்டுவோம். நாஸ்டாக் பார்த்துக்க 27-28%, நாஸ்டாக் 70% இந்த வருஷம், 70%. எப்போ வார் தொடங்குச்சோ அவன் ஏற ஆரம்பிச்சிட்டான், இங்கே எப்போ வார் தொடங்குச்சோ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். இதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா, நம்மளோட கரன்சியில் லைட்டாக 20% குளோபல் இன்வெஸ்டி நான் வச்சுட்டினா அந்த கவுண்டர் வெயிட்டில் இட்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ. சிம்பிளாக நான் ரொம்ப சயின்டிஃபிக்கலாக சொல்ல விரும்பலை, 80-20% வச்சிரு, ரெகார்ட்லெஸ் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ, இட் வில் ப்ரொடெக்ட் யுவர் INR டெப்ரிசியேஷன். கண்ட்ரி காப்பாற்றுதோ இல்லையோ, நீயே காப்பாற்றிக்க. இவ்வளோ நேரம் நம்ம சொன்னால் கண்ட்ரி என்ன பண்ணால் அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, பாலிசி மேக்கர்ஸ், தே நோஸ். என் மனசில் இருக்கிறத ஒன்ட்டா அப்படி கொட்டிட்டேன், அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளாம் அறிவுரை சொல்கிற அளவுக்கு அவங்களாம் இல்லை, அவங்க பெரிய ஆளுங்க. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலுக்கு நம்ம சொல்லணும்ல, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஜுகேட் பண்ணுறேன், 20% வச்சிருப்பா, உன்னை நீயே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறவான்னு சொல்கிறேன். புரியுது. இப்போது சூப்பர். எனக்கு இன்னும் ஆனால் புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்களா. இப்போ நம்ம வந்து இங்கே NSE, BSE, Nifty 50 அந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் இருக்குது, நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஈக்விட்டியில். இப்போ நீங்கள் சொல்லும் போது ஓகே US ஸ்டாக்ஸ் இதெல்லாம் சரி, பட் சொல்லும் போதே நாஸ்டாக்னு சொன்னீங்க, ETFs, அதை அங்கே இருக்கிற ETF பற்றிலாம் சொன்னீங்க. ஸோ பேசிக்ஸ்லேருந்து எனக்கு சொல்லிக் கொடுங்களா, அங்கே எப்படி, மேபி இங்கே செபி இருக்குது, அங்கே நான் எதை நம்பி போடுறது? கரெக்ட். அதாவது நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணினாலே உன்னை மேலே எங்கேயும் பார்க்குற ஆளுங்க நம்ம இருந்தோம். கோவிடுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு இப்போ முன்னேறி ஓரளவுக்கு எல்லாம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ தான் நம்ம நிறுவனத்தை பார்த்தே இந்த நிறுவனத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணி தொடர்ந்து இப்போ சடனாக அவனை பற்றி நீ குளோபல் இன்வெஸ்ட் பண்ணால் பயப்பட தான் செய்வான், உண்மை பயப்பட சொல்லலாம். அப்போ தான் நம்ம கேட்க வேண்டியது கேள்வி, உன் கையில் இருக்க மொபைல் என்னன்னு கேட்பேன். சாம்சங் உன்னோடது கிடையாது, கால் என்னப்பா போட்டிருக்க அடிடாஸ் உன்னோடது கிடையாது, பேண்ட் என்னப்பா போட்டிருக்க லிவிஸ் உன்னோடது கிடையாது. அப்போ அவன்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்ன, எல்லாம் யூஸ் பண்ணுறல, அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறான், அங்கேருந்து வந்து இறக்குமணி ஆனதை வந்து நீ யூஸ் பண்ணியிருக்கீல்ல, 20% தைரியமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்காப்பா. ப்ரொடக்ஷன் பற்றி நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த தெரிஞ்சனால தான் இந்தியாவுக்கு ஒரு ஆர்ட்ஸ் ஆஃப் நம்ம பண்ணியே தீரணும், அவங்களுக்கு வந்து நன்றி தான் செலுத்தணும். என்னென்னா இதெல்லாம் தெரிஞ்சனால தான் அவங்க கொண்டு வந்தது கிஃப்ட் சிட்டி, குஜராத்தில் அமைஞ்சிருக்கிற கிஃப்ட் சிட்டி. இந்த கிஃப்ட் சிட்டி என்ன பண்ணுறாங்கனாக்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ ஃபினான்ஷியல் ஹப்பு. இப்போ எப்படி துபாய் வந்து வேர்ல்டுக்கு வந்து ஹப்பு, அங்கே எல்லோரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் ஹப். என்னன்னு சொல்லிடுறேன், அந்த சிட்டியே பில்டு பண்ணதே எதுக்குன்னா, ஃபாரினில் இருக்கிற எல்லா புரோக்கர்ஸும் தே கேன் கம் அண்ட் ஹாவ் தர் ஓன் ஆஃபீஸஸ். அமெரிக்காவில் இருக்க புரோக்கர் இங்கே வந்து ஆஃபீஸ் போட்டுக்க. இந்தியன்ஸ் தே கேன் ஓப்பன் த டிமேட் அக்கௌண்ட், 0 ப்ரைஸ் எதுவுமே தேவையில்லை. உன் பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துட்ற, வித்தின் 15 மினிட்ஸில் உன் KYC இஸ் கிளியர். நான் சொன்ன பாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் $50,000 கேட்டான் பாரு, அதை உடச்சிட்டாங்க. ஓகே, கிஃப்ட் சிட்டி கொண்டாண்டாங்க. கிஃப்ட் சிட்டி யார் கீழே வருதுன்னா RBIக்கு கீழே வருது. இங்கே வேணால் நம்ம காட்டுவோம், IFSCA, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல IFSCAன்னு இருக்குது. இந்த IFSCA என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதான் IFSCAனா வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாத்தையுமே கண்காணிக்கின்ற ஒரு குழு RBIக்கு கீழே இருக்குது. அந்த கிஃப்ட் சிட்டியை அந்த IFSCA மானிட்டர் பண்ணுறாங்க, ரைட்? இப்போ இந்த வெளிநாட்டுக்காரன் இங்கே வந்து கடை போடுறான், அதாவது சிம்பிள் ஷாப்பிங் எல்லாம் வந்து கடை போடுறான். ஓகே,
யார் யார் போடுறான்? ஜப்பான்காரன் போடுறான், கொரியன் போடுறான், எல்லோரும் போடுறான். நம்ம என்ன பண்ணுறோம்? அமெரிக்காக்காரனோட தான் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அவன் த்ரூவில் என்னோட 1000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இட்ஸ் enough 1000 rupees. ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் யூ கேன் பை. ஓகே, ஒரு ஃபுல் ஸ்டாக்குக்கு பதிலாக இப்போ NVIDIAவோட ஷாக்கு 25,000 இருக்குன்னா நோ நீடு. 500 ரூபாலேருந்து நீ ஃப்ராக்ஷனெல்லாம் அந்த ஷேரை வாங்கினாலே போதும். அது எத்தனை பர்சன்டேஜ் வருதோ அத்தனை பர்சன்டேஜ் உனக்கு இங்கே வருமானம் வரும். இன்னொன்று, அந்த பர்சன்டேஜ் வரும். நீ இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ 96 இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு 105 இருக்கும். INR டெப்ரிசியேஷனில் 5% இருக்கும். ஆஸ் பர் IMF என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவோட டெப்ரிசியேஷன் வருஷத்துக்கு 5% வரை நடக்குது. INR டெப்ரிசியேஷன் ஆகிடுச்சா? அதில் ஒரு 5% இருக்கா? KYC கிளியராக இருக்கா? சிம்பிளாக இருக்கா? ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. யார் ஸ்டாண்டர்ட் பண்ண? நான் பண்ணியிருக்கேன்னா, நீ பண்ணியிருக்கேன்னா, இல்லை யார்? நோ, கவர்மெண்ட், RBI, IFSCA அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷனாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உன்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உன்னோட சிம் கார்டு, ஒரு மெயில் ஐடி இருந்தால் மட்டுமே போதும். யூ கேன் டூ கம்ப்ளீட் யுவர் KYCயை முடிச்சுட்டு யூ கேன் ஸ்டார்ட். ஈவினிங் டைம் தான் அங்கே மார்க்கெட் ஓப்பன். 7 மணிக்கு. 7 மணிலேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆஃபீஸை முடிச்சு வர 100 ரூபாயோ 200 ரூபாய் உன்னோட போர்ட்ஃபோலியோவில் யூ கேன் டூ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் சேஃப்டி என்னென்னா, இப்போ நீ கேட்கலாம், கரெக்டாக கேட்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ரீசெண்டாக இப்போ நான் பார்த்ததில் சர்ச் பண்ணி படுத்ததில் டிக்கெட் எப்போ நான் எடுத்துக்கிட்டேன். டிக்கெட் எப்போ எடுத்துக்கினா அவன் தான் இருக்கிறதுல இங்கே வந்து இப்போ லோவஸ்ட்டு ப்ரோக்கரேஜாக இருக்கான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கிஃப்ட் உள்ளே போய் செக் பண்ணுறேன். IFSCயில் முதல்ல இவன் ரெஜிஸ்டர் ஆகிருக்கானா அப்படின்னு பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா, அமெரிக்காவில் இருக்க பிக் ஜெயண்ட் அவன் வந்து வியூ ட்ரேடுங்கிற கம்பெனி. அவன் என்ன பண்ணுறான், இந்த கிஃப்ட் வந்து கடை போட்டான். ஓகே. இவன் வந்து டிக்கெட் எப்போ யாருன்னா ஒன்லி இன்டர்ஃபேஸ், ஒரு ஆப்பு. இந்த ஆப் உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மால் கேஸ் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம். இந்த ஸ்மால் கேஸ் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவை ரிசர்ச் பண்ணோம், அனலைஸ் பண்ணோம். நீ உன்னோட மியூச்சுவல் ஃபண்டை சொல்லும் இது ஒர்த்தா இல்லையா, ஏஐ அனலைஸ்லாம் பண்ணோம். அவன் ஸ்க்ரீனர் ஆக்சுவலாக முன்னாடி. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், இவங்களோட இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவன் டைரெக்டாக பண்ணக்கூடாது, அதான் ரூல் அங்கே கிஃப்ட் சிட்டியில். சம்படி நீ இந்தியன் ஆப்பு உனக்கு இருக்கணும். ஓகே. அப்போது வியூ ட்ரேட் கடை போட்டான். இன்டர்ஃபேஸை டிக்கெட் டேப் வந்துருச்சு. டிக்கெட் டேப் வழியா யூ டூ த KYC, யூ கெட் வியூ ட்ரேடோட அமெரிக்காவில் உன்னோட கிரியேட் ஆகிடுச்சு, உன்னோட அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிடுச்சு. நீ இங்கேருந்து நீ இன்வெஸ்ட் பண்ணுற, டிக்கெட் டேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற, உன் பணம் வியூ ட்ரேடுக்கு போகுது. வியூ ட்ரேடுனா அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு போகுது. அமெரிக்கன் மார்க்கெட்டில் நீ பை பண்ணுற, அடுத்த நாள் உன்னோட இங்கே கிஃப்ட் சிட்டியில் உன்னோட டிமேட்டில் தெரியும். ஓகே. இந்த இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் கிஃப்ட் சிட்டியை கொண்டாந்தாங்க நம்ம இந்தியா. பாதுகாப்பு என்ன, பாதுகாப்பு லேயர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்மளது RBI. இந்த கிஃப்ட் சிட்டி இருக்குல்ல, அது எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் அத்தாரிட்டி, IFSCAக்கு கீழே வருது இந்த கிஃப்ட் சிட்டி. மானிட்டர் பண்ணுறது, பணம் வெளிநாட்டு பணங்கள்லாம் எப்படி வருது போகுதுங்கிறத மானிட்டர் பண்ணுறதுன்னு ஒரு பாடி இருக்குது, IFSCA. அவங்க தான் இதை மானிட்டர் பண்ணுறாங்க கிஃப்ட் சிட்டியை. கிஃப்ட் சிட்டி யார் மானிட்டர் பண்ணுறதுன்னா RBI. இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்போ அமெரிக்காக்காரன் இங்கே உள்ளே வந்துட்டான், அவன்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. இவங்க சொல்கிறத இவன் ஃபாலோ பண்ணுவான் இங்கே இருக்கிற வரையும். ஓகே. அடுத்து இப்போ நீ கேட்கலாம், ஆனால் இங்கே ஓகே, அங்கே அமெரிக்காவில் போய்ட்டு நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறலாம், எனக்கு அங்கே என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, US நேஷ்னல் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே ஒன்னையும் ட்ரீட் பண்ணுவாங்க. உன் அக்கௌண்ட்டும் சேம் ஈக்குவலன் ட்ரீட்டட் ஆஸ் அ US சிட்டிசன். நான் சொல்கிறது உடனே குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்னா உடனே நீங்கள் ஒன்றே தாட்டுக்கு போயிடக்கூடாது. உடனே யூஎஸை பற்றி தான் பேசுகிறேன். இல்லை, நான் மெக்சிகோவை பற்றியும் பேசுகிறேன், ஜப்பானை பற்றியும் பேசுகிறேன், தைவானை பற்றியும் பேசுகிறேன். ஆனால் நான் எந்த த்ரூவில் போகிறேன், அமெரிக்காவோட டிமேட் அக்கௌண்ட்டில் போகிறேன். அமெரிக்கனோட டிமேட் அக்கௌண்ட்டில் தான் நான் போகிறேன். வியூ ட்ரேடில் நான் போகும்போது அங்கே SIPC இருக்குது, செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, $5 லட்சம் வரையும் ப்ரொடெக்டட். என்ன, நாளைக்கு டிக்கெட் டேப்பே இல்லைப்பா, நாளைக்கு வியூ ட்ரேடே இல்லைப்பா, போயிட்டாங்க. $5 லட்சம் வரையும் அவங்களோட ஃபண்டு வச்சுருக்கிறாங்க. அதாவது $5 லட்சம் வரையும் எனி இண்டிவிஜுவல் தே லாஸ்ட் போட்டாங்க, ஒருவேளை புரோக்கர் போயிட்டான், ஆனால் அந்த ஃபண்டு அந்த ETFல இருக்குது, அந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்னா, claim will be they will get the reimbursement for the investor up to $5 lakhs. அது வரையும் பண்ணுறாங்க. அது SIPC அவங்க பண்ணுறாங்க. அதை யார் மானிட்டர் பண்ணுறாங்கன்னா, ஃபெட் பண்ணுது. அமெரிக்காவில் இருக்க ஃபெட், நமக்கு எப்படி RBI அதே மாதிரியே ஃபெட் பண்ணுது. ஸோ லேயர்ஸு 4 டைப் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது. பேசிக்ஸு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கா, இருக்குது. அங்கே யார் இருக்கா, SIPC இருக்கிறாங்க, ரைட், ஃபெட் இருக்கிறாங்க, இங்கே நமக்கு RBI இருக்கிறாங்க, IFSCA இங்கே இருக்கிறாங்க, நடுவில் கிஃப்ட் சிட்டி இருக்குது. நீ ஒரு ரெசிடெண்ட், KYCயை கம்ப்ளீட் பண்ணுற, இன்வெஸ்ட் பண்ணுற, ஜஸ்ட் இட் கீப் த போர்ட்ஃபோலியோ 20%. ஓகே. ஸோ இட் இஸ் ரெகுலேட்டட், ஹைலி ரெகுலேட்டட். யா, ஓகேண்ணா, டன். இப்போ எனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து லைவாக ஒரு ஸ்டாக் எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம், எண்ட் டு எண்ட் நீங்கள் வந்து எனக்கு ஒரு வாக் த்ரூ மாதிரி கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அப்படியே காமிச்சிருவோம். டன். ஓகே. யா,
தம்பி போயிடலாமா? டன். இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் நான் முதல்ல டிக்கெட் இப்போ நான் என்ன பண்ணேனாக்கா ஒரு 1600 பே பண்ணி நான் ப்ரோ மெம்பர்ஷிப் எடுத்தேன். இந்த இது அவங்களுக்கு இருக்கா நம்ம வியூவர்ஸுக்கு கீழே இருக்க லிங்க் மூலிமா இல்லைனா ப்ரொமோ கோட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு அந்த ப்ரொமோ இருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று 1 இயருக்கு கூட அதை வந்து கண்டினியூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அக்கௌண்ட் அது த்ரூவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகே. அடுத்து வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண கேஒய்சிக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஆதார் கார்டு தேவை, அடுத்து வந்து ஒரு பேன் கார்டு தேவை, அதுக்கப்புறம் ஒரு சிம்மு, அது நம்பர் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி. அதுதான் கேஒய்சி ப்ராசஸ். 15 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடுறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுங்கிற இடத்துல நீங்கள் போகிறீங்க. ஓகே. இதில் போய்ட்டு ஆட் ஃபண்ட் இருக்குது பாரு, இதில் போய்ட்டு ஆட் ஃபண்ட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபண்ட் இப்போ நான் போகிறேன். ஆட் ஃபண்டு போகும்போது 2000 இருக்குது. ஓகே. அப்போ வந்து எனக்கு காட்டுது 2000 போடலாம் அப்படின்ட்டு. போட முடியுமா? 1000 போட முடியுமா பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் இட் இஸ் 2000. ஓகேவா? ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 2000 நான் பண்ணிடுறேன். 2000 நான் கொடுத்துட்டேன். 2000 கொடுத்தேன்னா $20 இப்போ எனக்கு வருது. ஆட் ஃபண்டு கொடுத்ததுக்கப்புறம் கன்வர்ஷன் ரேட்டு கீழே வந்துருச்சு பாரு, 96.77. ஓகே. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். 96.27க்கு இப்போ மாறுது. உங்களோட பேங்க்கை பொறுத்து. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேங்க் தான் அவைலபிலிட்டி இருக்கும். அவங்க டிக்கெட் இப்போ என்னன்னாக்கா இன்னொரு 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் எல்லா பேங்க்குமே அவங்க இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேங்க் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 5 பேங்க்காக மாறி இருக்குது, வளர்ந்துக்கிட்டு தான் வராங்க. அப்போ அவங்களோட பேங்க் இருந்துச்சுன்னா அவங்க பண்ணட்டும். ரைட்டா? இப்போது 20 ஃபண்டு ஆட் ஃபண்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் ஃபண்டு அங்கே போயிட்டு அமெரிக்காவில் போயிட்டு அது கன்வர்ஷனிங் ஆகி அங்கே போகிறதுக்கு ஒரு 48 ஹவர்ஸ் ஆகும் இந்த ஃபண்டு அங்கே ரீச் ஆகிறதுக்கு. அப்போ இது உங்களோட இப்போ நீங்கள் போட்டுட்டீங்க, இந்த ஃபண்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் இட் இஸ் டேக்ஸ் அரௌண்ட் 48 ஹவர்ஸ். ஓகே. 2 நாள் கழிச்சு இப்போ ஆகிடும். ஓகே. 2 நாள் கழிச்சு ஆகிடும். அதே மாதிரி வித்ட்ரா பண்ணும்போது நான் வித்ட்ராவும் பண்ணி பார்த்துட்டேன். வித்ட்ரா பண்ணும்போதும் இட்ஸ் டேக்ஸ் 2 days. பணம் திரும்பி நமக்கு வரதுக்கு 2 நாள் ஆகுது. ஓகே. அப்போ என் ஃபண்டு இப்போ நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒன்ஸ் ஆடட் இந்த மாதிரி ஃபண்ட் ஆடட்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கோ ஃபார் யூஎஸ் ஸ்டாக்ஸ். இங்கே மேலே இருப்பார் யூஎஸ் ஸ்டாக்ஸ். அந்த யூஎஸ் ஸ்டாக்ஸுக்கு உள்ளே போகிறேன். யூஎஸ் ஸ்டாக்ஸ் உள்ளே போனோன்னே உனக்கு இந்த மைக்ரோசாஃப்ட்டா, ஆப்பிளா, அமேசானா இதெல்லாம் காட்டுது. தைவானா, டெஸ்லாவா, ஒரு கண்ட்ரி எல்லா கண்ட்ரியுமே உனக்கு காட்டும். ஒன்லே யூஎஸ் ஸ்டாக்னா உடனே யூஎஸ் ஸ்டாக்னே பண்ணல. வி ஆர் டாக்கிங் அபவுட் குளோபல் இன்வெஸ்டர். எடுத்துக்காட்டுக்கு அப்படியே கீழே போகிறேன். ஏஐ லீடரில் யார் இருக்கா? இந்த ஏஐ லீடரில் என்விடியா இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட்டு, ஆல்ஃபபெட்டு, அமேசானு, மெட்டா, அட்வான்ஸ்டு மைக்ரோ, குளோபல் எக்ஸு. ஓகே. இதெல்லாம் இவங்களாம் இதில் இருக்காங்க. அடுத்து செமிகண்டக்டர்னு போகிறேன். ஓகே. யார் இந்த செமிகண்டக்டர்? என்விடியா, தைவானு, பிராட்கோ, மைக்ரானு, இதெல்லாம் பயங்கர எம்யூ. ஓகே. கால்கமு, ஏஎஸ்எம்எல், இதெல்லாம் இது எல்லாமே யூஎஸ் ஸ்டாக்ஸா இல்லை வேறு கண்ட்ரிஸ்? ஆமாம், யூஎஸ் ஸ்டாக்ஸு. இட் இஸ் யூஎஸ் ஸ்டாக்கும் இருக்கும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸும் இருக்கும். ரைட்டா? ஓகே. அதாவது செமிகண்டக்டர்ஸில். இப்போ கமாடிட்டிஸில் போகிறேன். கோல்டு, ஓகே, யுரேனியமு, ரேர் எர்த்து, இதெல்லாம் இருக்குது. ஓகே. அடுத்து குளோபல் மார்க்கெட்டு அதிலே போகிறேன். ETF. இந்த ETF இதெல்லாம் இவ்வளோ ETF இருக்குது. ETFன்னு போட்டால் மட்டுமே என்னை பொறுத்த நான் புதுசாக என்ன சொல்லுவேன்னா, யாருக்காவது ஓரளவுக்கு ஐடியில் வேலை பார்க்குறாங்க, ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்க பங்குகளுக்கு போங்க, தவறில்லை. எதுவுமே தெரில, தயவு செஞ்சு பங்குகளுக்கு போவேன்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரையும். ஸ்டாக் ஏன்னா நம்ம இந்தியன் ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம பல இது இருக்குது. ஒருவேளை அந்த நிறுவனத்து மேலே ஒரு பெரிய உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் போங்க, ரிசர்ச் பண்ணிட்டு போங்க. ETF போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் ETFன்னு போடுறேன்னா, இப்போ ஒரு ETFன்னு நான் போடுறேன் அப்படின்னா, இந்த யூஎஸ் ETF இருக்கு பாரு. யூஎஸ் ETFஸில் கிட்டத்தட்ட என் நம்பர் ஆஃப் யூஎஸ் ETFs இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து SCHG நான் போடுறேன். சும்மா SCHGங்கிறது ஒரு ஓகே க்ரோத்தான ஒரு லார்ஜ் கேப்பு ETF. ETFங்கிறது ஒரு குரூப் ஆஃப், ஆமாம், குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். இப்போ நம்ம அப்படியே காமிச்சிடும். ஒரு ETF எப்படி இயங்குதுன்னு காமிச்சிடறேன், அதோட ரேட் என்னன்னு காமிச்சிடறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா SCHG அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லார்ஜ் கேப் க்ரோத்தோட ETF. இது ETF, அதாவது டிவிடெண்ட் வரும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா அது வந்து டேக்ஸில் போய்ட்டு, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் டிவிடெண்ட் அங்கே 25% பிடிச்சிரும். அது அடுத்து இங்கே ரீக்ளைம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா DTA, ஓகே, அவாய்டன்ஸ் ஆஃப் டேக்ஸ். இது வந்து டபுள் டேக்ஸஸ் அவாய்டன்ஸ் டூல்ஸ்னு அத்தாரிட்டி இருக்குது. அதை நீங்கள் ஃபைல் பண்ணும்போது அங்கே நீங்கள் 25% ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஆனால் சில சமயம் நம்ம என்ன பண்ணலாம்னா டிவிடெண்ட்டே அவாய்ட் பண்ணிவிட்டு க்ரோத் ஆகிற மாதிரி சில திறமையை நம்ம பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ETF நீங்கள் எடுக்கிற அப்படின்னா, இப்போ நீ சும்மா எடுக்கிறேன், ஒன் இயரில் நான் எடுக்கிறேன், 1 இயரில் வரும் 24% இது கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லை, இப்போ இதோட விலை பாரு 34. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பையிங்கிற இடத்துல போகிறேன். நீ 34 வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படியே நீ INR மாற்றிடு. INR மாற்றிட்டு 36ன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு 300 கூட எடுத்துக்கலாம்.
300 கூட எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதா? அப்போ நீ என்ன பண்ணால் பை கொடுத்தினா பார்ஷியல் இந்த ஃப்ராக்ஷனல் பாரு 0.00% யூ கேன் பை த ETF. முழுசாக வாங்கணும் அவசியம் இல்லை. இதே மாதிரி தான் பங்குகளும் வாங்கிக்கலாம். ஓகே, இதை எப்படி நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம அப்படியே வரோம், கீ மேட்ரிக்ஸ்லாம் கீழே வரோம், ETF. அந்த ETF-ஓட ப்ரொஃபைல் என்ன பண்ணுது இங்கே பாரு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாரு 0.04. ஏயும் பாரு, பீட்டா பாரு, பிஏ பாருக்கிற கேட்டகரியாக பிஏ பார்க்குறோம். அது அப்படியே கீழே வரும். கீழே பார்த்தோன்னா அதோட பியர் பார், பியரில் பாரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.04, 0.2, 0.04 எல்லாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த QQQ ட்ரஸ்ட் எடுக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் இட் ஃபார் 1 இயரில் என்ன பண்ணியிருக்காங்க, 36%. 1 இயரில் 36%. பாரு, இப்போது கரன்சியில் நான் வந்து கரன்சியை நான் மாற்றிக்கிறேன். இங்கே வந்து ஐஎன்ஆரில் விலை தெரியணுங்கிறதுக்காக பண்ணிக்கிறேன். 67,000 அது காட்டுது. உடனே 67,000 பயந்துடக்கூடாது. நான் 67,000 எப்படி பண்ண போகிறோம்? அவசியமே இல்லை. பை போகிறோம், 300 கூட நீங்கள் போட்டுக்கோங்க. 300 நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் பை. இப்போ அதோட அப்படியே கீழே போகிற மெட்ரிக்ஸே அப்படியே படிக்கிறோம். 0.02%. இங்கே பாரு, அடுத்த 100 growth ETF இருக்குது. iSharesோட 100 growth ETF இருக்குது. பர்சன்டேஜை பாரு. இது ஒன்றா இது மாதிரி எக்கச்சக்கமாக இங்கே வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் பாரு. இப்போ அடுத்து பாரு அவங்களோட ஹோல்டிங்ஸு, அந்த ETF இருக்க ஹோல்டிங்ஸு. ஓகே, ஹோல்டிங்ஸ் யார் வச்சுருக்கா? NVIDIA வச்சுருக்காங்க, ஆப்பிள் வச்சுருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் வச்சுருக்காங்க, அமேசான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வருது. இப்போ சும்மா நீ சொல்ல இல்லைண்ணே வேறு எனக்கு காட்டுங்கண்ணே, வேன்கார்டு காட்டுங்கண்ணே அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வேன்கார்டை பார்க்கோம் அப்படின்னா, வேன்கார்டோட நான் காட்டுறேன். இங்கே பாரு, வேன்கார்டோட ESG US ஸ்டாக்குன்னு இருக்குது. ஓகே, 12,000 காட்டுது. 12,000 நம்ம வாங்கணும் அவசியம் இல்லை. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கீழே போகிறேன், அதோட மெட்ரிக்ஸ்லாம் படிக்கிறேன். இங்கே பாரு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாரு, ஒன்றுலாம் இல்லை, 0.5 இல்லை, 0.09. இங்கே தான் இருக்குது மேட்ரு பாரு. 300 வாங்குகிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மி. ஓகே, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மி. அது கொடுத்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பாரு, ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்குது. அடுத்து அதை பியர்ஸும் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தோன்னா, அப்போ இதில் என்னென்னா சிம்பிள் பேசிக்ஸு. ஒரு ETF பார்க்கணுன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்ப்பீங்க, 1 இயர் ரிட்டர்ன், 2 இயர் ரிட்டர்ன் பார்ப்பீங்க. அதில் உள்ளே இருக்கிற என்னென்ன நிறுவனங்கள்லாம் வச்சுருக்கிறான் அதையும் பார்த்துருவோமா? இப்போ அது கீழே வரும். இந்த NVIDIA, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசானு, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அடுத்த கண்ட்ரி வேணால் பார்ப்போமா? ஜப்பான் எடுத்துப்போம். ஓகே, அதில் வந்து FLJPன்னு நான் எடுக்கிறேன். ஓகே, FLJP. ஓகே, FLJP என்னென்ன இது அப்படின்னா ஜப்பானோட ETF எடுத்துக்கிறேன். நம்ம எமர்ஜிங் கண்ட்ரி எடுத்துக்கலாம். ஒன்லி US மட்டும் போகணும்னு அவசியம் இல்லை. எமர்ஜிங் கண்ட்ரி ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். என்னது இது வந்து டாலர் படி பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் வருது? இது டாலர் படி பார்த்தீங்கன்னா $39 வருது. ஓகே, 1 இயர் ரிட்டர்ன் 27% கொடுத்துருக்கு. அப்படியே வரேன். ஓகே, என்ன பண்ணுறாங்க ஜப்பானோடது? என்ன இருக்குது? ஹிட்டாச்சி, சோனி, டொயாட்டோ, மிட்சுபிஷி நம்ம யூஸ் பண்ணுற கம்பெனி எல்லாம். ஆமாம், அதுதான் எல்லாம் பண்ணுறாங்க. அது பாரு, அதோட AUM எவ்வளோ இருக்குன்னு பாரு. ஸோ AUM எத்தனை வருஷம், ஒரு வருஷத்தில் என்னென்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு, என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்கு, டோட்டல் AUM என்ன, அதோட காம்படேட்டிவாக இருக்கிற பியர்ஸ் iSharesல இருக்குது, JP Morganல இருக்குது. ஸோ ஒரு நிறுவனத்தையும் இருக்குது. இப்போ பாரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, AUM, பீட்டா பார்த்துட்டோம். PE எவ்வளோ இருக்குது பாரு, 16%. ஜப்பானை தான் சொல்கிறேன். ஜப்பானும் பிரேசிலும் இப்போ தான் தொடங்குறாங்க ஆட்டத்தை, இப்போ தான் தொடங்குறாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இப்போ என்ன பண்ணலான்னா, US ஒரு 2, தைவானில் ஒரு 1, ஜப்பானில் 1, இந்த மாதிரி போய்க்கலாம். கரெக்டாக? ஸோ நாட் ஓன்லி US, யூ கேன் இன்வெஸ்ட் இன் எனி ஸ்டாக்ஸ், எனி ETF அரவுண்ட் த வேர்ல்டு. அடுத்து வேணால் நாஸ்டாக் வேணால் அந்த ஒரு வருஷத்தில் என்ன ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னு வேணால் பார்த்துருவோமா? இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நாஸ்டாக் கொடுத்து வந்து அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா QQQன்னு சொல்லுவாங்க. எப்படியோ போயிடுறேன். ஓகே, US ETFல போய்ட்டு QQQன்னு கொடுத்துட்றேன். ஓகே, பாரு, இந்த ஒரு வருஷத்தில் இந்த வார் தொடங்கினதுலேருந்து இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாரு. ஒரு வருஷத்தில் 36%. இந்த லாஸ்ட் இயர் ஓகே நாஸ்டாக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துன்னு பாரு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாரு 25. இவ்வளோ போயும் இன்னும் 25 தான் இருவான். சில பேர் சொல்லுவாங்க, சார் என்ன சார் ஹையில் இருக்குது யூஎஸ்மாங்க. அங்கே பாருங்கள் PE பாரு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாரு. இங்கே இதுதான் கேமே பாரு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாரு 0.02. இதை தான் நீங்கள் என்ன பண்ணுற, நாஸ்டாக்கு நம்மளதில் வாங்குவனே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஹை, ப்ரீமியம் 20% இருக்கும். ஆனால் இங்கே நீ வெறும் 300 நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். KYC இருக்கா, சார்ஜ் இருக்கா? கிடையாது. வித்ட்ரால் இருக்கா? கிடையாது. இன்னொன்று, இந்த டிக்கெட் டேப்பில் ப்ரோக்கரேஜ் 0.15%. ஓகே, ப்ரோக்கரேஜ் செல் பண்ணும்போதும் வாங்கும்போதும் விற்கும் போதும் ஆல் டுகெதர் 0.15% வாங்கும்போது, செல் பண்ணும்போது 0.15% இருக்கிறதுல லோவஸ்ட் இன் இந்தியா இருக்கிறதுல. ஸோ டிக்கெட் டேப்பில் இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அப்போ KYC கிடையாது, எல்லாமே கம்மி, வித்ட்ராவும் கம்மி,
உன் காயினி நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற. இன்னொன்று குளோபல் எக்ஸ்போஷரையும் எடுத்துக்கிற. வித்ட்ரா பண்ணும்போதும் உனக்கு நேரடியாக வந்துடுது. ஒன்றே ஒன்று இதில் தான் எல்லாத்தையும் நம்ம பெருமைப்படுத்தலாம் பேச முடியாது. பணம் வந்து போகிறதுக்கு 2 நாள் ஆகுது, வர்றதுக்கு 2 நாள் ஆகுது. அந்த கன்வர்ஷன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அதில் கூட இவங்க ரொம்ப சிம்பிள் பண்ணிடுவாங்க. இப்போ எப்படி நம்ம ஈக்விட்டி நம்ம வித்துட்டு உடனே பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி கூட டெக்னாலஜி வளர எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம்லாம் இது கூட இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வேன்கார்டு க்ரோத் ETF இருக்குது. ஆனால் புதுசாக தொடங்குறவங்களுக்கு என்னோட இது என்ன சொல்லுவேன்னா, கோ வித் ETF தொடங்குங்க, விளையாடுங்க. 1 இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், தொடங்குங்க. ஒருவேளை இல்லை சார் எனக்கு பங்குகள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் சார்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் பங்குகளே கூட நேரடியாக போயிடலாம். இப்போ பிளாக் ராக் இருக்கான்ல, அவனோட இது வந்து iShares, அவனோட ETF நேமே பார்த்தீங்கன்னா iShares. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நான் வந்து மெக்சிகோட ETF நான் வாங்குறேன்னு வச்சுக்கோவேன். இப்போ iSharesல நான் போய்ட்டு EWW நினைக்கிறேன், EWW இப்போ நான் போயிட்டேன்னா அந்த பார் இங்கே இருக்கு பார், மெக்சிகோட ETF வந்துருச்சா, அவ்வளோதான். இதான் மெக்சிகோட ETF. இன்னொரு ETF இல்லை சார் எனக்கு வந்து வேன்கார்டு வேணும் அல்லது எனக்கு வந்து ஃப்ராங்க்லின் டெம்பிள் வேணும் அப்படின்னா FLMX நினைக்கிறேன், FLMX இந்த மாதிரி இங்கே இருக்கு பார் மெக்சிகோட ETF. இல்லை சார் எனக்கு ஜப்பானோடது வேணும் அப்படின்னாக்கா iShares வந்து EWJ. ஓகே, EWJ வந்துருச்சா, ரைட்டா. இப்போ சொல்கிறேன் இல்லை சார் எனக்கு சைனாவோடது வேணும் அப்படின்னாக்கா MCHI நினைக்கிறேன், MCHI இங்கே இருக்குது பாரு. ஸோ இந்த MCHI இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், என்ன இருக்குது அப்படின்னு நான் உள்ளே போய் பார்க்குறேன். இங்கே பாரு அந்தந்த ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் தெரியுது. இப்போ நான் சொல்கிறாரு இல்லை சார் எனக்கு வந்து சவுத் கொரியாவோடது எனக்கு வேணும் சார் அப்படின்னா, கொரியாவோடது வந்து FLKR என்ன FLKR நான் கொடுத்துட்டேன். ஓகே, FLKR நான் கொடுத்துட்டேன். சவுத் கொரியா இந்த ஒரு வருஷம் என்ன இருக்குன்னு பாரு, ஒரு வருஷம் 158% கொடுத்துருக்கு. ஓகே, அப்படியே கீழே பாரு PE பாரு 7 தான் இருக்குது. என்னது 15 கேட்டகரி 15, ஆனால் PE பாரு எவ்வளோ சீப்பாக இருக்குது பாரு. அங்கே எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ பாரு தம்பி 0.09. சே, இப்போ என்ன பண்ணுவோம் இந்த ETF இப்போ இவ்வளோ நேரம் இப்போ நேற்றுக்கு வந்து ட்ரம்ப்பெல்லாம் சைனாவில் போயிட்டு எல்லா CEOயும் கூட்டிகிட்டு போனதெல்லாம் எதுக்காக? எல்லாம் காரணங்கள் தைவானும் சவுத் கொரியா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவனோட சரௌண்டிங்கில் சைனாவுக்கு இருக்குது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரெல்லாம் அங்கே கூட்டு போனான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னாக்கா, ஒருத்தர் வந்து பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல ETF போகிறது மிக சால சிறந்தது. அந்த ETF பிரேசில், கொரியா, மெக்சிகோ, ஜப்பான், சைனா, யூரோப், அதுக்கப்புறம் நம்ம நாஸ்டாக்னு போகிறேன்னு வச்சுக்குவேன். இப்போ நாஸ்டாக் எடுத்துக்க. இந்த நாஸ்டாக்ல இந்த இன்வெஸ்கோட நாஸ்டாக் பேடு அல்லது QQQ. ஓகே, அதுதான் சொல்லுவாங்க QQQ போய்க்கலாம், அதுலேயும் போய்க்கலாம். அல்லது S&P 500 அதெல்லாம் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி போயிட்டா ETF போயிட்டோம்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி, அதில் போகிறது பெட்ரு தம்பி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ PE பற்றி ஒரு குட்டி டெஃபினேஷன் மட்டும் கொடுத்துறீங்களா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஐடியா இருக்கா? சரி வரேன். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு இருக்குல்ல, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2% அப்படின்னா நம்ம கொடுக்குற பணத்தில் அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே. இப்போ நான் கொடுத்துட்டேன், இப்போ நான் வந்து 300 ரூபா போட்டேன். 300 ரூபா எங்கே போடுறாங்கன்னா இந்த நிறுவனத்தை அந்த ஃபண்டு மேனேஜர் வாங்குறாரு. இந்த ஃபண்டு மேனேஜர் அமெரிக்காவில் வாங்கும் பொழுது அந்த புரோக்கரேஜ் அந்த விற்று வாங்குறாருல, அது ஒரு புரோக்கரேஜ் இருக்குல்ல, அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இட்ஸ் ஹை, 1%, 1.5% அதெல்லாம் இருக்கும். அதாவது 1 லட்சத்தில் 1% அதிகம் தானே. இங்கே பாரு இதில் 0.2%, 0.5 கூட கிடையாது, 2%. இன்னும் இதிலலாம் இன்னும் அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இதெல்லாம் பார்த்தேன் நான், கிட்டத்தட்ட 10-15 ETF 0.03 0.04 பாரு 0.04. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வெரி லோவஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோனா கொடுக்கக்கூடிய செலவீனங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து வருடத்திற்கு 0.2% எதுக்கு வருடத்திற்கு நீ கொடுக்குற. புரோக்கரேஜ் நீ டிக்கெட் டேப்புக்கு கொடுக்குற புரோக்கரேஜ் அது எவ்வளோ 0.15%, வாங்கும்பொழுது 15%, 16%. ஆனால் இதில் என்ன மேட்டர்னா, நீ ஒன்ஸ் இந்த INR நீ குளோபல் இன்வெஸ்ட்டில் கொண்டு போனோன்னே யுவர் INR இஸ் ப்ரொடெக்டட். ஏன் நீங்கள் டாலராக மாற்றிட்ட ப்ரொடெக்டட். IMF படி 5%, 6% போகுது. ஆயிலெல்லாம் இன்னும் அடித்தாங்கன்னா இன்னும் அதிகமாக போகும். ஆனால் நீ போட்ட பணம் ப்ரொடெக்டட். அடுத்து அது கொடுக்குற ரிட்டனு 20% கொடுத்துருப்ப. நீ வாங்கும்போது இன்றைக்கி 96, விற்கும்போது 106 இருக்கும், 110 கூட இருக்கும், தெரியல. ஒரு வேளை அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா பரவாயில்ல, ஆகலை 110க்கு போயிடுச்சு. நீ வாங்கினதுலேருந்து அந்த கரன்சி கன்வர்ஷனில் அதில் கிட்டத்தட்ட உனக்கு ஒரு 10% இருக்கும். ஸோ அதில் 10% வளர்ந்தது ஒரு 10%. ஸோ ஆல் டுகெதர் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு இன்வெஸ்டராக ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு முழு ஆய்வு வேணும். அந்த யூடியூபரை பார்த்து டோன்ட் ஃபாலோ எனி ரேண்டம் யூடியூபர்ஸ், அதாவது நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபினான்ஷியல் அட்வைஸ் டோன்ட் டேக் இட் ஃப்ரம் த ரேண்டம் யூடியூபர்ஸ்.
நீங்கள் ஓனாக பண்ணுங்கள். இப்போ நம்ம கொடுக்குறது எஜுகேஷனை கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். டேக் இட் as a ஓன் எஜுகேஷன். அவங்களே பண்ணட்டும். டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஸ்டாக்ஸ். யாராவது சொன்னாங்க யூடியூப்பில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த ஸ்டாக் சொன்னார் அந்த ஸ்டாக்னு சொல்லிட்டு இதில் போய் பணத்தை போட்டு இழந்துடாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. ஓன் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ETF ரன் பண்ணுங்கள். ஒரு வருஷம் பழகிக்கங்க. அடுத்து வந்து இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஆப்பு, நீ உன்னோட டிமேட் அக்கௌண்ட் எது இருந்தாலும் யூ கேன் என்டர் கனெக்டட். உன்னோட போர்ட்ஃபோலியோ அதை ரிவ்யூ பண்ணும், ஸ்கேன் பண்ணும். ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வச்சுருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெட் ஃப்ளாகில் இருந்தால் ரெட் ஃப்ளாகா க்ரீன் ஃப்ளாகா என்ன இருக்குது, அதெல்லாம் ஒர்த்தானதானே, நீ கரெக்டாக தான் வாங்கியிருக்கியாங்கிறத அந்த ப்ரோ மெம்பர்ஷிப்பில் நீ பார்த்துக்கலாம். உன் போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையுமே இதில் காமிச்சிட்டு அப்படின்னா அதுவே அனலைஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா இஸ் அ பெஸ்ட் ஸ்க்ரீனர் ஆக்சுவலாக இது. இங்கே இருக்கிற போர்ட்ஃபோலியோ ஆமாம், உன்னோட இந்தியன் போர்ட்ஃபோலியோ. அப்படியா? இந்தியன் போர்ட்ஃபோலியோவை இந்த இடத்துல போய்ட்டு உன்னோட இந்தியன் போர்ட்ஃபோலியோவை யூ கேன் கனெக்ட் கொடுத்துட்டு அப்படின்னாக்கா அது என்ன பண்ணணும்னா உன்னோட போர்ட்ஃபோலியோ இருக்க ஸ்டாக்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எல்லாமே அது ஒரு அனலைஸ் பண்ணி அது உனக்கு யூ கேன் கிவ் த ரிப்போர்ட். இதெல்லாம் வந்து டிக்கெட் எப்போ கிடைக்கும். ஸோ இதுதான் டிக்கெட் எப்போட பேசிக்ஸ். டன். ஓகே, ஸோ பேசிக்லி இப்போ நம்ம எப்படி இங்கே ஸ்டாக்ஸ் வாங்குறோமோ அந்த மாதிரி ஈஸியாக மாற்றிட்டாங்க. அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுமே இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாகவோ கிஃப்ட் செடி மூலமாகவோ சேஃப்டி இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக எனக்கு வந்து ஆப்வியஸாக கேட்குற விஷயம் வந்து ஒன்று டாக்ஸஸ்லாம் இங்கே எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து அந்த ஒரு தோணும். இதை தாண்டி இன்னொரு மெயின் கேள்வி, ஓகே இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லிட்டோம், இப்போ இதை தாண்டி இதில் ஏதாவது ரெட் ஃப்ளாக் நான் யோசிக்கணுமா, எதெல்லாம் நான் கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக இருக்கணும்? ஷூர். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் கட்டில. டேக்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து டேக்ஸ் என்னென்னா இங்கே வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1 வருஷம் தான், 12 இயர். அங்கே வந்து 24 மந்த் 2 இயர் 12.5%. நம்ம இந்தியாவோட பெட்ரு டேக்ஸில் 12.5%. இஃப் யூ ஆர் மோர் தென் கீப்பிங் 2 இயர் வாங்கிட்டு 2 வருஷம் கழிச்சு நீ விற்கும் பொழுது 12.5%. திரும்பியும் சொல்கிறேன், அந்த 12.5% நம்ம ஊர்லேயும் இங்கே எனிவே யூ ஆர் கோயிங் டு பே. அதே தான் அங்கே கம்மியாக தான் அங்கே பே பண்ணுறேன். எதில்? அமெரிக்காவில். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது, இல்லாமலாம் இல்லை, டேக்ஸ் இருக்குது. 12.5% இருக்குது கரெக்டாக. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீ போகிற அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ளே ஒரு வேலை விற்றுட்டீங்கன்னா உன்னோட ஸ்லாப் படி என்னவோ அதில் போய்டும் கரெக்டாக. இன்னொன்று டிவிடென்ஸ்னு உனக்கு வருது. திரும்ப சொன்ன டிவிடென்ஸ் தான் இங்கே மேட்ரே. டிவிடென்ஸுன்னு ஸ்டாக் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஆப்பிள் டிவிடென்ஸ் தருது. டிவிடென்ஸ் தரும் பொழுதே அமெரிக்கா என்ன பண்ணணும்னா 25% டேக்ஸ் இருக்குது அமெரிக்காவோட டேக்ஸ் ஒரு டிவிடெண்டில். யூஎஸ் நேஷ்னலுக்கும் அதுதான் டேக்ஸ் பிடிக்கிறாங்களா. ஆனால் இங்கே டபுள் டேக்ஸேஷன் சொல்லி இங்கே உனக்கு டிடிஏன்னு இங்கே ஒரு ப்ரிகாஷன் இருக்குது. அதாவது டபுள் டேக்ஸ், அமெரிக்காலையும் டேக்ஸ் கட்டுற, இந்தியாவிலையும் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா 2 கண்ட்ரிக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அங்கே டேக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா அந்த பணத்தை நீ இங்கே வாங்கிக்கலாம். ஃபைல் பண்ணும் பொழுது டிடிடிஏவோட ஃபார்மை நீ ஃபில் பண்ணும் பொழுது என்னோட டிவிடெண்டில் 25% நான் அமெரிக்காவுக்கு கட்டியிருக்கேன்னு சொல்லி அந்த ஃபார்மை நீ கிளைம் பண்ணும்போது அதுவும் உனக்கு வந்துடும். ஓகே, புரியுதா? டிவிடெண்ட் தான் இங்கே மேட்ரு. யோசிச்சு பாரு, உன் INR டிப்ரிஷியேஷன் ஆகுது, அது ஒரு 5%. குளோபல் இன்வெஸ்ட் எனிவே நம்ம 4%, அவன் 96% இருக்கான், வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பான். அதில் ஒரு 10% நான் சொல்கிறேன், திரும்பவும் இறங்கவும் செய்யலாம் ஏறவும் செய்யலாம். நம்ம வந்து யாரையும் வந்து டூ மச் இன்ஃப்ளூயன்ஸ் இதை போய் வாங்குன்னு சொல்ல வரல. ஆனால் இதில் என்னென்னா, இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இட் இஸ் நாட் கம்மிங் வித் அண்டர் செபி. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீ இந்த ETF பற்றியோ பேசுகிறதுக்கோ எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது இங்கே. ஓகே, ஏன்னா இட்ஸ் நாட் கம்மிங் ஆன் அண்டர் செபி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வர்றதில்ல. ஏன்னா இட்ஸ் அமெரிக்கன் ஸ்டாக்ஸ், அதனால் வர்றதில்ல. ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம யாரும் இதை போய் வாங்குங்கன்னு சொல்ல. இட்ஸ் பியூர் எஜுகேஷனல் அவேர்னஸ் கொடுக்குறோம். எப்படி INR எது எப்படி 20% பண்ணுறோம். நீ கேட்ட டேக்ஸ். ஸோ 12.5% ஷார்ட் டேர்மாக இருந்தால் ஆஸ் பர் ஸ்லாபில் போயிடுது. டிவிடெண்டில் வரதா டிடிஏல பண்ணும்போது டிடிஏ ஃபுல் ஃபார்ம் இங்கே கொடுத்துருவோம், வேணா கீழே வேணால் லிங்க் கொடுத்துருவோம். அந்த இதில் நான் அவங்க பண்ணும்பொழுது தே கேன் கெட் பேக் தர் டேக்ஸஸ். ஓகே, ஸோ டேக்ஸஸ் ஆர் தேர். புரியுது. ஓகே, அண்ட் லிமிட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. லிமிட்ஸ் இதில் இருக்குதா? லிமிட்ஸ் வந்து இங்கே வந்து ஒன்று வந்து உறுதியாக சொல்லணும். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு தனி நபர் கிட்டத்தட்ட $2,50,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது 2 கோடி தான் ஒரு தனி நபர் பண்ணியிருக்கணும். ஏன்னா LRS ஃபார்மு அதெல்லாம் இங்கே இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஓகே, ரெமிட்டன்ஸ் லிமிட் இருக்குது. இவ்வளோ தான் ஒரு நாட்டில் நீ இன்வெஸ்ட் பண்ணணும்னு. நமக்கு RBI என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து 20 லட்சத்துக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மேண்டட்டரிலி யூ நீட் டு ரிப்போர்ட் டு கவர்மெண்ட். உன்னோட டேக்ஸ் இருக்கு இல்லையா, உன்னோட டேக்ஸ் ஃபைலிங்கில் யூ நீட் டு ரிப்போர்ட். பண்ணலை அப்படின்னா ஃபைன்ஸ் எல்லாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற, ஆனால் நீ சொல்லிடணும். எவ்வளோ மேலே 20 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நீ தயவு செஞ்சு சொல்லிடணும். ஏன்னா ஃபெமாவுக்கு கீழே அது வந்துடும். ஓகே, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாலர்ஸ் எங்கே போகுது எங்கே வருது, நீ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா யூனிட் இன்ஃபார்ம்.
அதனால் 20 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா மேண்டட்டரிலி யூனிட் இன்ஃபார்ம், அதை நீங்கள் பண்ணியே தீரணும். இதெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன். அதனால தான் இந்த எஜுகேஷன் நம்ம சொல்கிறோம், பண்ணுங்க 20% பண்ணுங்க. ஆனால் 20 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணிடுங்க. இன்னொன்று டேக்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிங்க, டிடிஏல கிளைம் பண்ணிக்கிங்க, சால் ரெகுலேட்டட். ஓகே, சூப்பர். இப்போ 2 சைட் ஆஃப் த காயினையும் நம்ம கிளியராக நம்ம பேசிட்டோம். இப்போது இன்னொரு டவுட் என்னென்னா, இங்கே வந்து குளோபல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்கல்ல நம்மளோட இதுலயே, ETFஸோ இல்லை, ஸோ எதுக்கு நம்ம அப்போ கிஃப்ட் நைட்டெல்லாம் உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறியா நீ? உங்ககிட்ட அப்படி தானே வரணும் நான். கரெக்ட். ஸோ அதை விட இது பெட்டரா இல்லை என்ன, எப்படி பார்க்கணும் அதை? ஓகே, நான் வந்து நடக்கிற உண்மையை ஃபேக்டாக சொல்லிடுறேன். மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ குளோபல் ஃபண்ட் இருக்குது, ஏதோ ஒரு குளோபல் ஃபண்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எந்த ஏஎம்சி வேணால் கொடுத்துருக்கட்டும், அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆஸ் பர் RBI ரூல் 7 பில்லியனுக்கு மேலே அங்கே போயிடுச்சு அப்படின்னா, அதாவது 700 கோடிக்கு மேலே அந்த AUM ஆயிடுச்சுன்னா அந்த ஃபண்டை ஷுட் பி ஸ்டாப்டு. நம்ம இங்கே காட்டுறேன், ரீசெண்டாக 3 ஃபண்டு ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ தம்பி நீ சைனாவில் போட்ட நீ சடனாக ஏறுது, எல்லாரும் பணத்தை கொண்டு இப்போ அந்த ஃபண்டில் போட்டோம். இப்போ AUM 700 கோடி ஆகிடுச்சு, என்ன பண்ணணும்? ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அடுத்து SIP உன்னால் பண்ண முடியாது. You cannot do the SIP. Then you need to find another one global invest. You got it? Okay. So limits are there in RBI. Limits என்ன சொல்லுதுன்னா, நீ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற, ஆனால் டோட்டல் இப்போ இந்தியாவில் இருக்கிற ஆளுக்கு 1000 ரூபா SIP போட்டாலே வந்துருமே தம்பி, சிம்பிளாக வந்துருமே. அப்போ என்ன ஆகுனா, மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற குளோபல் இன்வெஸ்டர் ஃபண்டில் நான் போகும்பொழுது லாங் டர்மாக நான் யோசிக்கும் போது வித்தின் 2 இயர்ஸுக்குள்ளேயே அந்த ஃபண்டு 700 crores AUM டச் பண்ணும்போது அந்த ஃபண்டை யூ cannot யூஸ் இட். 1 2 ETF நான் வேணால் சொல்கிறேன். ETF எந்த ETF வேணால் குளோபல் ETF எடுத்துக்க, எல்லாமே இங்கே வேணால் இப்படி காமிச்சிடுறேன். 25%, 30% இட்ஸ் ப்ரீமியம். ஏன் ப்ரீமியம் நான் சொல்லிடுறேன், இங்கேருந்து INR மாற்றி அங்கே டாலரில் மாற்றி திருப்பி உனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு 2% to 1.5% எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ. அந்த எல்லாம் குளோபல் ஃபண்டில் நீ சொன்னில ETFலையும் 1.5%. இப்போ நம்ம டைரக்ட் அங்கே பண்ணுறோம்ல, அங்கே ETF வேணால் காட்டுறேன். இங்கே யூஎஸோட ETF பாரு, 0.03% எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ. ஓகே, அதே ஃபண்டை நீ இங்கே வாங்குற 1.5%, 1 லட்சத்தில் 1.5% நீ கொடுக்கணும். அங்கே நீ கிஃப்ட் சிட்டி வெளியே நீ பண்ணினா 0.03. ஸோ எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ கம்மி, லிமிட்டேஷன் கிடையாது, ப்ரீமியம் கிடையாது. அதனால் என் பணம் ஹைலி ப்ரொடெக்டட் இன் கிஃப்ட் சிட்டி, நாட் இன் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ETF which is listed in India. ஓகே, புரியுதா? 20% பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரூட் வந்து மச் பெட்டர் இல்லையா? ஓகே, இப்போது கம்மிங் பேக் டு த எக்கனாமிக்ஸ். ஓகே, நீங்கள் அது எனக்கு பேசும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால் நல்லா இருக்குது. இப்போது இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் சினாரியோவே சொல்லிட்டீங்க, பட் மூவிங் ஆன் INR வந்து சஸ்டெயின் ஆகுமா? ஏன்னா இப்படி ஏறிக்கிட்டே போச்சுன்னா எங்கே தான் நம்ம போவோம்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ டென்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அதை பற்றியும் பேசணும்ல. சொன்ன பிரச்சனை என்னடா இப்படி கேள்வி கேட்குறேன்னு. 2029 வாட் ஐ கெஸ், நான் கெஸ் தான் பண்ணுறேன். 2029 நம்மளோட கரன்சி ஒருவேளை 130 120 போயிடுச்சுன்னா, 120 போயிடுச்சுன்னா டெஃபினட்டாக கோல்டு தெர் இஸ் நோ மோர் இம்போர்ட்டுங்கிற மாதிரி ஆகிடும். இம்போர்ட்டே கிடையாது, கோல்டு பேன், அதாவது இனிமேல் கிடையாது. 30,000 டன் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கல, அதே திரும்பி ரீசைக்கிள் பண்ணிக்க, என் வீட்டில் இருக்கிறத நீ விற்று அப்படி ரொட்டேஷன் பண்ணிக்க, புதுசாக இறக்க மாட்டேன். அது வரலாம் 2029 அது கோல்டு பேன் வரலாம். எதில்? எக்ஸ்போர்ட்டில். மக்கள் போய் வாங்கட்டும், கடையில் வாங்கலாம். அந்த கடைக்கு எப்படி நகை வரும்? அங்கேருந்து வராது, நம்ம நகை சுற்றி வரும். இது கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று 110 போகும்போது 110 120 நம்ம INR தாண்டும் பொழுது உண்மையாக சொல்கிறேன், நம்ம எல்லாமே உன் சம்பளம் பத்தாமல் வேலை வாய்ப்பை இழந்து, ஓகே நான் சொல்கிறது ஒரினாஸாக கூட இருக்கலாம், பட் ஃபேக்டாக பேசிடுவோம். நம்ம வேலை வாய்ப்பை இழந்து தொழில் வளர்ச்சி இல்லாமல், ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் தானே எல்லாத்தையுமே நீ வாங்கணும், நீ பெட்ரோகெமிக்கல் தானே வாங்கணும். ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணணும்னா வேணும்ல கேஸ் வேணும்ல, வெல்டிங் பண்ணணும்னா கேஸ் வேணும்ல, ஃபர்னஸ் செய்யணும்னா கேஸ் வேணும்ல. அப்போ எல்லாமே இதை நீ வாங்கும்போது அங்கே ஒரு வேலை இன்னும் அந்த வார் அப்படியே தாக்கு பிடிச்சி 130 தாண்டிடுச்சுன்னா க்ரூடு விலை, திரும்ப சொல்கிறேன், அவன் எய்ம் பண்ணுறது 250க்கு ட்ரை பண்ணுறான். யார்? நம்ம வேர்ல்டு ட்ரேடர் மிஸ்டர் ட்ரம்ப். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ் அ ட்ரேடர், ஓகே. அவர் என்ன பண்ணுறாருன்னா 250 ஆக்கி விட்டோம்னா இந்த நாட்டை எல்லாத்தையும் ஏழாக்கினா. இங்கே வர சிம்பிள், நீ எக்கனாமிக்ஸ் கட்டினா எக்கனாமிக்ஸ் நம்ம பேசியே தீரணும். வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் ரிசர்வ் எந்த கண்ட்ரின்னு கேட்டிங்கன்னா வெனிசுலா. அவனோட PM போய்ட்டு நைட்டோட போய்ட்டு அடித்து பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்தாங்க, தெரியுதா? 3 மாதத்துக்கு முன்னாடி
அவன் பிரதமரை வீட்டில் தூங்கிட்டு இருந்தவனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்? ரிசர்வ். 800 வருஷத்துக்கு அவன்கிட்ட ரிசர்வ் இருக்குது. 800 வருஷத்துக்கு ரிசர்வ் இருக்குது. பிடிச்சாச்சா? அவன் சரண்டர் ஆகிட்டானா? அடுத்து 2வது ரிசர்வ் வேணால் போய் பாரு. சவுதி ஆல்ரெடி அமெரிக்காவோட பெட்ரோ டாலர் இட் இஸ் தேர். பெட்ரோ டாலர்னா என்ன? 1984 போகிறான். யார்? அமெரிக்காக்காரன் அங்கே போகிறான். அமெரிக்காக்காரன் போயிட்டு ஒரு நாடாக போய் பார்க்குறான். அரபிக் கண்ட்ரியில் சொல்கிறான், எல்லாம் ஒட்டகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட சொல்கிறான், டேய் பூமிக்கு அடியில் ஆயில் இருக்குது, உனக்கு தான் படிக்க எழுதுலாம் ஒன்றும் தெரியாது, நான் இங்கே வரேன், ஆயில் எடுத்து தரேன், ஒன்று நீ விற்கிறத என் டாலரில் விற்று கொடுத்துரு, உனக்கு இங்கே நான் வந்து என்னோட மிலிட்ரி ப்ரொடக்ஷன் வச்சுக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு? 500 வருஷத்துக்குடா. இன்னையும் வரை அவன் டாலரில் தான் விற்றுட்ருக்கான். இதுக்கு பேர் பெட்ரோ டாலர். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? பஹ்ரைன் போகிறான், ஒமான் போகிறான், எல்லா இடத்துக்கும் போகிறான். இதில் ஒத்துக்காத கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரானு. அந்த ஒத்துக்காத கண்ட்ரிலாம் அட்ரா. லிபியா, அந்த கண்ட்ரி, கடாஃபி அட்ரா, அவனுங்கெல்லாம் அட்ரா. ஈராக்கு ஒத்துக்கல, சதாம் ஹுசேன் போடுறா. நீ ஒத்துக்கல, போடுறா, உன போடுறா, கம்பெனி அடித்து தாக்கடா. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு ரிசர்வை பிடிச்சிட்டான். செகண்ட் ரிசர்வு சவுதி சரண்டர் ஆகிட்டான். 3வது ஈரான் மேலே இப்போ வார் தொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நம்மள்கிட்ட இருந்தால் நம்மளே அடிச்சிருந்துருப்போம். ஆனால் நம்மள்கிட்ட இல்லை, ஆயில் ரிசர்வ் இல்லை. ஆனால் நம்மள்கிட்ட பால் இருக்குது. அதுதான் அங்கே வர, அங்கே நம்மள்கிட்ட பால் இருக்குது. இவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு ஆயில் ரிசர்வ்னா அவன் என்ன சொல்கிறான்னா, ட்ரம்ப்போட லேட்டஸ்ட் ஸ்பீச்சை கூட பாரு, கோல்டு கெனாட் பி ஜெனரேட்டிங் இன்கம் வேரஸ் ஆயில் கேன் அப்படிங்கிறான். ஏன்னா ஆயில், அதான் ட்ரில் பேபி ட்ரில்னு அவன் சொல்கிறான். ஏன்னா ஆயில் மட்டும்தான் இன்றைக்கி உலகத்தில் அத்தியாவசியமாக இருக்குது. கோல்டு கிடையாதுல்ல. கோல்டு யூ கேனாட் மைன் இட் நாவ். நீ எதுவும் புதுசாலாம் போய் எதுவும் மைண்ட் பண்ணுறதுலாம் அங்கே ஒன்றும் இல்லை, யாரும் கண்டுபிடிக்கல கடைசி 3 வருஷமாக. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு ஆயில் ரிசர்வை எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி வச்சுட்டு இந்த ஆயிலை 250 கொண்டு போயிட்டா யாருக்கு லாபம்? இப்போ 250 கொண்டு போயாச்சு. சவுதி எதில் விற்கிது? டாலரில் விற்கிது. யூஏஇ நாளைக்கு இப்போ தான் ஓப்பக்லேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கான், அவனும் டாலரில் விற்கிறான். ஒமானும் டாலரில் விற்கி, எல்லாரும் டாலரில் விற்றா டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். 250 போகும்போது நம்மளால் ஏழையாயிடும். 2029 புரிஞ்சுக்கிட்டு இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளால் பெரிய எக்கனாமிக்கெல்லாம் நம்ம ஒன்றும் நாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? இன்வெஸ்ட்டாக பாண்டில் பண்ணுவேன். பாண்டில் பண்ணும்போது அந்த கம்பெனி வளரும். ஒன்றும் இல்லை, ஜிசெக் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு நீ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டப்பா, கவர்மெண்ட்டுக்கு நீ கொடுத்துட்டப்பா, கவர்மெண்ட்டு கொடுத்துட்ட, பாண்டில் போட்ட, ஜிசெக்கில் போட்ட, அதை வச்சு அவன் என்ன பண்ணுவோம்? பணத்தை டெஃபிசிட், நம்மள்ட்ட ஆல்ரெடி டெஃபிசிட் 16 லட்சம் கோடி நமக்கு கடன் தேவை, அதை நானே கொடுக்குறேன், இந்தா தூக்கி போடு, நான் 2 லட்சம் தரேன், எல்லாரும் இது மாதிரி 2 லட்சம் தரான். அவன் என்ன பண்ணுவான்? பாலத்தை போடுவான், அது போடுவான், இது போடுவான், சோலார் பேனலை போடுவான், அல்லது ஏதோ ஒன்று புது தொழிற்சாலைகள் இதெல்லாம் பண்ணும்பொழுது வேலைவாய்ப்பு வரும், எல்லாம் வரும். கரெக்டாக? இதை பண்ணும் பொழுது ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? இப்போ நான் இதை பண்ணாமலே இருக்கேன், நான் இன்வெஸ்ட்டும் பண்ணலை, பாண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலை, நான் எல்லாத்தையுமே போய்ட்டு $200 ஆகிடுச்சு, $200 ஆகிடுச்சு. இப்போவும் போய்ட்டு நான் தங்கத்தெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன்னா நம்ம ஏழை ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. ஏழையாகிறது 2029 ஒரு வேலை அப்படி போயிடுச்சுன்னா, ஆயில் விலை 200 250 தாண்டிடுச்சுன்னா வி கான் சர்வே. அப்போ தான் இந்த 29 ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கண்டிப்பாக வரும். இனிமேல் கோல்டெல்லாம் இம்போர்ட்லாம் கிடையாது, அத்தியாவசியமானதுக்கு எது வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி பேசுங்க, கோல்டை பற்றிலாம் இனிமேல் பேசாதீங்கன்னு கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீ பார்க்க தான் போகிறேன் 29. அமெரிக்கா வந்து அப்போவே எவ்வளோ லாங் டேர்மாக யோசிச்சு அந்த டாலர் டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேங்கடா, இப்போ நீ சொன்ன பற்றியா, ஏன் நம்மள்ட்ட இல்லை அது? நம்ம அதிகாரிகளில், நம்மளோட தலைவர்களில் ஒரு தலைவர் அது 30 வருஷத்துக்கு காமராஜர்னு ஒரு தலைவர் இருந்தனால தான் இன்றைக்கி பிஹெச்எல் போய் கண்டுபிடிச்சாரு. பிஹெச்எல் கண்டுபிடிச்சி இன்றைக்கி அந்த ஏரியாவில் ஜென்ரேட்டர், திருச்சி முழுக்க இன்றைக்கி ஜென்ரேட்டர்னா அந்த மனுஷன் தான். அன்றைக்கி அந்த மனுஷன்ட்ட இங்கேருந்து நம்ம திட்டக்குழு அங்கேருந்து போகுது, நார்த்துலேருந்து வருது திட்டக்குழு. அப்போ அன்றைக்கி காமராஜர் தான் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்கிறாரு, 5 க்ரைட்டீரியா கொடுக்குறாங்க, இப்படி ஒரு நிலம் உங்களுக்கு வேணும் 10 நாள். உடனே அவர் சொல்கிறார், போய் தேடி பாருங்கன்னா தேடுறாங்க, கிடைக்கல. கடைசி நாள் இங்கேருந்து போகிறாங்க, அந்த திட்டக்குழு போகுது, ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் அங்கே தான் போடணும், தமிழ்நாட்டுக்கு எடுத்து கேட்குறாரு, என் மாநிலத்துக்கு கொண்டாயான்னு. அவங்களால கிடைக்கல. அப்போ அவர் கேட்குறாரு, ஐயோ உனக்கு என்னதான் இடம் வேணும் என்கிட்ட சொல்லி அப்படின்னோடனே அவர் சொல்கிறான், இடம் வந்து மேடாக இருக்கணும், சரி, கரிசல் மண்ணாக இருக்கணும், சரி, சிட்டிக்கு பக்கத்துலேயும் இருக்கணும், சரி, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கணும், சரி, ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்கணும், சரி, ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி பெரிய ஆறு இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் சொல்லுன்னு தரணுன்னா அவர் சொன்னார், கண்ணை மூடிக்கிட்டு திருவரம்பூர்னு ஒரு இடம் திருச்சியில் இருக்கு போடா அப்படின்னாரு. கண்ணை மூடிட்டு ஒரு மனுஷன் எப்படி திங்க் பண்ணார் பார், எவ்வளோ ஒரு தாட். படிக்காதவன் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த ஆள் தான். அந்த ஆள் என்ன பண்ணார், அன்னைக்கு பிஹெச்எல் அங்கே போட்டார், வந்து அசந்துட்டானுங்க அவனுங்க. ஏர்போர்ட்டு இந்த லெஃப்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் இந்தா, கரிசமண்ணு மேடாக இருக்குது, காவிரி ஆறு பின்னாடி, என்னடா அது எல்லாமே இருக்குது, போடுறா ஃபேக்ட்ரியை. பிஹெச்எல் இன்னைக்கு
பவர் பிளான்ட்டுக்கு தேவையான வெசல்ஸு. நாளைக்கு உன் வீட்டு கரண்ட் ஒன்று, என் வீட்டு கரண்ட் வரணும்னா அணுமின் நிலையத்துலேருந்து தான் பவர் வரணும். அந்த அணுமின் நிலையத்துக்கு தேவையான வெசல்ஸை யாரா பண்ணுறான்னா பிஹெச்எல் தான் பண்ணுறான். பிஹெச்எல் ப்ரொடியூசிங் த வெசல் டு த வேர்ல்டு. இங்கே ப்ரொடியூஷன் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த படிக்காத மேதையினால் புரியுது. ட்ரம்ப் எப்படி திங்க் பண்ணுறானுங்க. அன்றைக்கி நிக்சன்கிறவன் ஒருத்தன் இப்படி தாட் பண்ணான். நிக்சன் ஷாக்னு வேணால் போட்டு நிக்சன் ஒருத்தன் பிரசிடென்ட்டு நைட்டு உட்காந்து 1 மணி நேரம் யோசிக்கிறான், இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணால் என்ன பண்ணணும். இவன்ட்டு ஆயில் இருக்குது, இவன் ஆயிலை நம்ம எடுப்போம், விற்க சொல்லுவோம், நம்ம டாலரில் விற்க சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், வர்ற லாபத்தில் எல்லாத்தையுமே தூக்கி டிஃபென்ஸில் போடுவோம். டிஃபென்ஸ் இறக்கி அவனை மிரட்டுவோம், உலக பஞ்சாயத்து பண்ணுவோம், எல்லாம் நம்ம காலில் சரண்டர் ஆகிடுவான். டாலர் பவர்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பெரிய தாட்டுவார். நம்மளாம் என்ன பண்ணுறோம், கன்சியூமராக இருக்கும். இன்னி வரை கன்சியூமராக இருக்கும். கண்ட்ரியாகவே இல்லையா, கன்சியூமர் தானே. என்னதான் நீ என்னதான் பண்ணுற, அதான் சொல்கிறேன் 20% தயவு செஞ்சு போயிடுங்கடே, 20% குளோபல் இன்வெஸ்ட்டுக்கு போயிடுங்கிறேன் நான். நம்ம குறைய சொல்ல, நீ என்னோட புத்திசாலி, என்னோட எக்கனாமிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. என் மனசில் இருக்கிறத நான் ஆதங்கத்தை சொல்கிறேன், நீ பண்ணிக்கங்க. ஐயனார் எனக்கு ஸ்ட்ரெங்க் பண்ணி காட்டு, ஐயனார் ஸ்ட்ரெங்க் பண்ணி காட்டு. நீங்கள் மோடி சொல்கிறாரு, ஓகே சார் आप तो बोल रहे हैं, हम तो सुन रहे हैं, ठीक है, என்ன ஸ்ட்ரென்த் करके दिखाओ. அதுக்கு ஏதாச்சும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க? ஏற்றுமதி பண்ணணும். அதான் நான் திரும்ப தற்சார்பு பொருளாதாரத்தில் தென்னை மரம் நம்ம சைடு. ஓகே, சவுத்துக்கு என்ன நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா, தென்னை மரம், பால், ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, தென்னை மரம், இதெல்லாம் இருக்குது. பண்ணினாலே போதும், நம்ம தண்ணீரை ஆகிடுவோம். யாரும் தேவையில்லை, நான் தண்ணீரை ஆகிடுவேன். ஆனால் ஆகிறதுக்கு ரெடியாக இன்றைக்கி இளைஞர் யாராவது ரெடியாக? விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் தயாராக இருப்பாங்களா? நாளைக்கு சொல்கிறேன், மாடு மேய்க்கணும் தம்பி வரியா, ஆடு 4 வீட்டில் வைக்கணும் வரியா, வி ஆர் ஒர்க்கிங் இன் ஏ. எங்கே தம்பி ஏ? பட் இப்போ ஏஐ இல்லை ஐடி இதுலனாலுமே வெறும் கன்சியூமர் ப்ராடக்ட் எதுனாலுமே அங்கேயும் வந்து குளோபல் ஸ்டேஜில் செல் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்ஸுமே நம்ம பண்ணலாம்ல. ஆமாம் பண்ணணும். ஸ்ரீதர் சார்லாம் இப்போ தானே கரெக்ட். ஜோவோ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஜெரோதா பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கறத தாண்டி ப்ராடக்ட்டை நம்ம யோசிக்கிறதுக்கும் ஆரம்பிக்கணும். அந்த அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான்லாம் கிடையாது. நான் அந்த எஜுகேட்டும் கிடையாது, என்கிட்டலாம் அந்த அறிவுக்கும் கிடையாது. பட் ஆனால் ஒரு பொதுமக்களுக்கு நான் என்ன அறிவு கொடுக்கணுமோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன். நான் அந்த இடத்துல அந்த பார்டரோட நான் நின்றுக்கிறேன். நான் என்ன ஆதங்கத்தை தான் இங்கே கொட்டுறேனே தவிர இந்த பாலிசி மேக்கர் அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் யோசிக்க முடியாது, பேச முடியாது. பட் ஆனால் ஐடியா தான் இருக்குது. அன்றைக்கி காமராஜர்னு ஒருத்தர் அந்த ஆள் திங்க் பண்ணார்ல, இனி பண்ணுங்கிறேன் நான். எதையாவது பண்ணி எதாவது அனுப்பியா? இப்போ நான் சொல்கிறேன், இப்போ என்ன பண்ணணும், மோடி சார் என்ன பண்ணணும்னா, இப்போ யூஏக்கு போயிடணும். ஜெய்சங்கர் நான் சொல்கிறேன், இந்த ஐடியா எனக்கு தோணுது, போயிடுங்க எல்லோரும், ஒரு நாள் இருங்க, அவன்கிட்ட பேசுங்க, உனக்கு இந்த பைப் லைனில் பாலத்தை கொடுத்துட்றேன், எனக்கு இந்த பைப் லைனில் ஆயிலை கொடுத்துரு, அண்டர் த வாட்டர் டைரெக்டாக நீ மேப் எடுத்து பாரு, அண்டர் த பைப் லைன் நீ போட்டினா ஸ்ட்ரைட்டுக்கிட்டலாம் அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக நீ வந்துடலாம், ஆயில் டைரெக்டாக உனக்கு வந்துடும். பைப் லைன் அண்டர் த வாட்டர் பைப் லைன் எல்லாம் தம்பி. ஆயில் அண்ட் கேஸ் நாங்களாம் வேலை பார்க்குறோம் ஆப்ஷோரில், எப்படி பண்ணுறோம்? அண்டர் கிரவுண்ட் வாட்ரு. ஸ்கூபா, ஐஎம் ஸ்கூபா டைவர், சர்டிஃபைடு ஸ்கூபா டைவர். 27 மீட்டர் தண்ணிக்குள்ளே போய்ட்டு அங்கே போய்ட்டு என்ன வேலை நடக்குது, வெல்டிங் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்தவன் நான்லாம். ஆயில் அண்ட் கேஸ் தண்ணிக்குள்ளே தான் தம்பி இருக்குது. ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வாங்குறேன் நான். இதை எப்போ பண்ணியிருக்கணும்? 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். யூஏ துபாய் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சிருந்துக்கணும். துபாய் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்தியா எவ்வளோ பெரிய கலாச்சாரம், நாகரிகம், எவ்வளோ பெரிய நாகரிகம் நம்ம நாகரிகம். அவன் பாலைவனத்தில் ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவன் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? 30 வருஷத்துக்கு முன்னாடி, டே பைப்பில் நான் வந்து அண்டர் த வாட்டர் போட்டுறேன், 1000 வருஷத்துக்கு நான் போட்டுறேன், உனக்கு நான் பால் கொடுத்துட்றேன், உனக்கு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணிடுறேன், எனக்கு கொடுத்துறேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கணும். வளர்ந்துட்டான் அவன், இப்போ வளர்ந்துட்டான் துபாய். இப்போ போய் அவன்கிட்ட போய்ட்டு அப்படின்னா அவன் கண்டுக்க மாட்டான், அவன் கால் மேலே கல்விட்டு பேசிகிட்டு இருப்பான். உடனே நம்மளுங்க ஓடணும், அவன்கிட்ட பேசணும், அண்டர் வாட்டர் லைனை போடணும், பைப் லைனை போடணும், நம்ம அதே மாதிரியே பால் அனுப்பணும். எனக்கு தெரிஞ்ச ஐடியா நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச சின்ன ஐடியாவை சொல்கிறேன். பட் நான் ஐயனாரை ஸ்ட்ரென்த் பண்ணி காட்டுங்கிறேன். இப்போ சொல்லுவாங்க, ஏய் நீ இந்தியாவுக்கு எதிராக பேசுகிற, நீ வந்து குளோபல் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிற. யாராவது பேசுனேன் யூடியூபுக்கே வரக்கூடாது. யூடியூப் முதல் எங்கே லிஸ்டடு? யூடியூப் லிஸ்டடு. என்னப்பா நீ என்ன தான் பண்ணு, நீ உன்ட்ட என்ன தான் இருக்குது, பேசாத. நாட்டுக்கு எதிராக நான் நாட்டுக்கு எதிராக பேசுகிறேன், நான் நாட்டுக்கு நல்லதான் சொல்கிறேன். 80% ஐம் சிட்டிங் வித் என்னோடய போர்ட்ஃபோலியோவை. நான் ஏன் பாண்டுக்கு வந்தேன் சொல்லட்டுமா? நான் உண்மையாக ஒரு எக்கனாமிக்கை இந்த கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எவனா நினச்சானா, நீ ஒன்றும் தேசபக்தியெலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த எக்கனாமிக் ஹெல்ப் பண்ணணும்னா ஸ்டாப் பையிங் த கோல்டு, இன்வெஸ்ட் இன் பாண்டு. இன்வெஸ்டிங் பாண்டு பண்ணால் அந்த நாடு வளரும்.
கோல்டை ஸ்டாப் பண்ணினா ஐஎன்ஆர் இதாகிடும். யூ ஆர் ஹெல்பிங் டு த நேஷன். சிம்பிள். ஆனால் அதான் இப்போது நம்ம வந்து ஜென்ரலாக பீப்புள் எப்படி பார்க்குறாங்க அந்த பார்வையை பற்றிலாம் நீங்கள் பேசுனீங்கல்ல. இப்போ நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, எஸ்பெஷலி இது ரிசர்ச் பண்ணும்போது ஒன்று பார்த்தேன். இப்போது வைல் வி டிஸ்கஸ் ஒரு பெட்ரோலோட ப்ரைஸ்லாம் ஏறி இருக்குது, 3 ரூபான்னு நினைக்கிறேன் ஃபியூலோட ப்ரைஸ். இதுக்கே வந்து 2 சைடாக டிபேட் பண்ணாங்க பீப்புள். ஒரு பக்கம் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆயில் ப்ரைஸ் ஏற்றுனதுனால இங்கே ஏற்றுறீங்க, இதே ஆயில் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா இங்கே கம்மி பண்ணுவீங்களா, எதுக்கு மக்கள்கிட்ட திணிக்கிறீங்க அப்படிங்கிறதும் ஒன்று இருந்துச்சு. இதை தான் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் நானாக ரீசர்ச் பண்ணப்போ அவர் பேர் பூரி அப்படின்னு நினைக்கிறேன், PURI. ஆமாம். அவரோட ஒரு ஆர்டிக்கல் பார்த்தப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ப்ரெஷரை நாங்கள் இது வரைக்கும் பீப்புள் கிட்ட கொண்டே போகாமல் நாங்கள் இது வரைக்கும் பாதுகாத்துட்டு இருந்தோம், இப்போ தான் கொஞ்சம் இது பண்ணுறோம். இதே தாண்டி பெட்ரோல்துறை அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்க நீ. கரெக்ட். ஸோ அவர் என்ன மாதிரி சொல்கிறாருன்னா, நாங்கள் இது வரைக்கும் அந்த டேமேஜ் $150 ஏறினாலும், $60 இருந்தது வந்து 150 ஆனாலுமே நாங்கள் பெட்ரோல் ப்ரைஸை அவ்வளோலாம் அஃபெக்ட் பண்ணல, மக்களை வந்து நாங்கள் பாதுகாத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது எதை தான் மக்கள் நம்பணும்? கவர்மெண்ட் வந்து பாதுகாக்கிறாங்களா இல்லை நம்மக்கிட்ட திணிக்கிறாங்களா? எக்கனாமிக்ஸில் இது எப்படி பார்க்குறது? சூப்பர். அதாவது தம்பி, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசியம்லாம் இல்லை, ஒரு அரசியல் நிலைப்பாடை சொல்லிடுறேன். நம்ம மக்களாட்சி பண்ணணும்னா சீட்டில் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்னா, மக்களுக்கு சரியாக விதத்தில் பண்ணணுங்கிறதுல துடிப்பாக இருப்பாங்க. இந்த ஆட்சி மாற்றம் வரக்கூடிய அந்த 2 வருஷம் 3 வருஷம் இருக்குல்ல, அதில் பெட்ரோல் என்றைக்குமே ஏறாது. ஏன் ஏற்ற மாட்டாங்கன்னா, பண்ணால் அடுத்த ஓட்டு உனக்கு விழுகாது, சீட்டு கிடைக்காது. ஓகே, தேர்தலில் வாக்குறுதியில் அந்த இதெல்லாம் போயிடும். இதை வச்சே எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, விளாண்டு அடித்து தள்ளிடுவாங்க. இந்த நீங்கள் ஏழையானதுக்கெல்லாம் காரணம் இவங்க தானே. அப்போ இந்த நாடு என்ன பண்ணும்னா, எல்லா லாஸையும் அது ஏற்றுக்கும். நீ ONGC எடுத்துக்க, ஆயில் இண்டியா எடுத்துக்க, எல்லாம் எடுத்துக்க, என்ன அங்கேருந்து வாங்குற, நீ ஒரு பேரலை எடுக்கிற, அந்த பேரலை ப்ராசஸ் பண்ணி அடுத்து இங்கே வீட்டு வரையும் கொண்டு போகிறதுக்கு, லாஜிஸ்டிக் வரையும் நீ கொண்டு போகிறதுக்கு ஒரு 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 எல்பிஜிக்கு நீ வந்து ₹1000 1500 நீ கொடுக்குற. ஆனால் அங்கேருந்து ஷிப் பண்ணி எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு டேக்ஸ் லாட். விலை ஆக்சுவலாக அதிகம் பண்ணியிருக்கணும், அவங்க பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா, ஆட்சி ஏதாவது ஆகிடுமோங்கிறது தான். ஒன்றும் நல்லது பண்ணணும் அப்படிலாம் இல்லை, ஏதாவது அப்படி இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்ற மாட்டாங்க. இப்போ நீ சொல்லுவேன், அப்போ இறங்குனா ஏன் இறங்க வேண்டியதானே அப்படிம்ப. ஆக்சுவலாக 60 ரூபா இருக்கும்போது ஏற்றலை, 70 ரூபா இருக்கும்போது ஏற்றலை, 80 இருக்கும்போது ஏற்றலை, 90 இருக்கும்போது ஏற்றலை, 100க்கு இப்போ போயிடுச்சு ஏற்றலை. இப்போ தான் ஏற்றுறாங்க. இப்போ ஏற்றுறாங்களே, ஆக்சுவலாக ஏற்றிருக்கிறது 70ல் ஏற்றி இருந்துருக்கணும். இப்போ இறங்கிடுச்சு, 80க்கு இறங்கிடுச்சு. இப்போ நம்ம நாளைக்கு சொல்லுவோம் 80க்கு இறங்கி விட்டது, இப்போ பெட்ரோலில் இறங்குங்கள். தம்பி 70ல் ஏற்றணும், அதை ஏற்றலை, இப்போ 80ல் இருக்குது. இட் இஸ் ஆல் மேட்சஸ். கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும், எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க. மக்களாகிய நார்மல் மக்கள் எப்படி யோசிப்பான், அன்றைக்கி 100 இருக்கும்போது இவ்வளோ ஏற்றுனீங்களா, இப்போ குறைஞ்சிருச்சுல, குறைய ஆடுவேன். தம்பி ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றலடாப்பா, 5 வருஷமா 3 வருஷமா உனக்கு ஏற்றவே இல்லை. அவ்வளோ லாஸையும் அவங்க தாங்கிக்கிட்டாங்க. எதுக்காக? ஆட்சியில் இருக்குன்னா வேறு வழி இல்லை. டெட்டு ஏன் அவ்வளோ இருக்கே, ஃபிசிக்கல் டெபிசிட் அவ்வளோ இருக்கே, எப்படி தம்பி லாஸு, ரெவன்யூ லாஸு. அவன் பேப்பர் ட்ரேடில் போடுறான். திரும்ப சொல்கிறேன், க்ரூடோட விலை நீ இப்போ சொல்லு, க்ரூடோட விலையை யார் தீர்மானிக்கிறா? நீ எனக்கு சொல்லணும். இப்போ க்ரூடோட விலையை யார் தீர்மானிக்கிறா? இன்றைக்கி 101ன்னு வச்சுக்க, நாளைக்கு 102 103 யார் தீர்மானிப்பா? அமெரிக்காவா? எப்படிங்கிற எங்கே எக்ஸ்சேஞ்சு, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு. ஓகே, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் நாளைக்கு எப்போ ப்ராட்டா உன்ட்ட ஒரு 3 மில்லியன் இருக்குது. 3 மில்லியனில் நீ 110க்கு வாங்குறேன்னு சொல்லி நீ கான்ட்ராக்டை போட்டினா நாளைக்கு 110. ஓகே, அப்போது அங்கே எக்ஸ்சேஞ்சில் எவனோ ஒருத்தன் ட்ரேடு பண்ணுறான். அவன் ட்ரேடு பண்ணுறதுனால அங்கே விலை ஏறுச்சுன்னா நம்ம அடுப்படியில் வந்து விடியுது அந்த இது இளவு. ட்ரேடர் ஒருத்தன் அங்கே பண்ணுறான். இந்த பார்ட் திருப்பி எக்ஸ்பிளைன் புரியுது. சரி தம்பி, ஒரு விலை வந்து அதிகம் ஆகுதா இல்லையாங்கிறது எப்படி தம்பி, யார் தம்பி பண்ணுறா? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். வேர்ல்டில் கமாடிட்டி, பருப்பு கிரெயின்ஸு, ஆயிலு, கேஸு, இது எல்லாம், அலுமினியம், பித்தளை எல்லாமே எங்கே இருக்குது? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுனா என்னென்னா பண்டை மாற்றம். ஓகே, ஒரு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு எனக்கு நாளைக்கு அலுமினியம் இவ்வளோ டன்னு இந்த ப்ரைஸில் வேணும்னு சொல்லி நீ ட்ரேட் எடுக்கிற, அதுதான் ப்ரைஸு, நாளைக்கு ப்ரைஸு. இப்போ நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒன்றும் இல்லை, வார் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி, பாம்பை போடுறதுக்கு முன்னாடி தலைவர் என்ன பண்ணிட்டாரு, பெரிய ட்ரேட் எடுத்தார். யார்? நம்மால் ட்ரம்ப்பு. எல்லாத்துக்குமே தெரியும், நான் என்னது ஓப்பனாக அடி சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் போய் ரிசர்ச் ஒன்றா பண்ணிப்பார். போடுறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி
கிட்டத்தட்ட மில்லியன்ஸில் போய் காசை போட்டுக்கிட்டு அடித்த உடனேயே எங்கே ஆயில் கிடைக்காதோ அப்படிங்கிறதுனால எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸும் இப்போவே பை பண்ணுவோன்னு சொல்லி வாங்கும் பொழுது விலை ஏறிடுச்சு. ஸோ ட்ரேடர்ஸ்னால தான் இங்கே விலை ஏறுதே தவிர நம்ம யூஸ் பண்ணுறதுனால விலை ஏறல. எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடர்ஸ்னால் யார்? புல்லியன் ட்ரேடர்ஸ்னால் பணக்கார ட்ரேடர்ஸ். திருப்பி ட்ரேடர்னால் என்ன? இவங்க தான் அந்த வியாபாரிகள். அந்த வியாபாரிகள் யாருன்னா, இப்போது எனக்கு நீ வந்து நாளைக்கு ஓலாவுக்கு லித்தியம் பேட்டரி வேணும், லித்தியம் வேணும்ல அவனுக்கு. அவன் என்ன பண்ணுவான், நம்ம எக்ஸ்சேஞ்சில் லித்தியத்தை அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த கான்ட்ராக்டில் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஓலா கேட்குறான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இவளை கேட்டுட்டான். இதே இவன் நாளைக்கு ஓலா நான் 3 டைம் வாங்கிக்கிறேன்னு போட்டால் அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ ஏறப்போகுதுன்னு அர்த்தம். விலை அப்படி தான் விலை ஏற்றுறது. இது யார் ஏற்றுறா? ட்ரேடர்ஸ் ஏற்றுறாங்க. எங்கே? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில். யார் ஏற்றுறா? புல்லியன் பேங்க்ஸு, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் ட்ரேட் ஏற்றுறதுனால தான் க்ரூடு விலை ஏறுதே தவிர, க்ரூடு இருக்குது நம்மள்கிட்ட, இருக்குது அவன்கிட்ட அவ்வளோ ரிசர்வ் இருக்குது. ஈரானில் அவ்வளோ ரிசர்வ் இருக்குது தம்பி, வெனிசுலாவில் இருக்குது. அமெரிக்காட்ட எவ்வளோ ரிசர்வ் இருக்குது? ட்ரில் எவ்வளோ போடுறான் பார்த்துருக்கியா? ட்ரில்லு இந்த மேட்மேக்ஸ்லாம் படம் பார்த்துருக்கியா? டெக்ஸாஸ் அந்த பாலைவனத்தெல்லாம் மேட்மேக்ஸ்னு படம், அதெல்லாம் பாரு, அது ஃபுல்லாக ட்ரில் ஏரியா, ஃபுல்லாக ட்ரில் ஆயில் போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் கேர்ஃபுல்லாக அவன் யூஸ் பண்ணுறான். முதல்ல காலி பண்ணுறான் இவங்கள, மிடில் ஈஸ்ட்டை காலி பண்ணிட்டு வரான். எவ்வளோ புத்திசாலி பார். ஸோ ஆயில் ஸ்கேர்சிட்டினால இல்லை, அது ஒரு மேஜர் காரணம் இல்லை. இங்கே டிமாண்ட் அவ்வளோ அதிகமானதுனால இங்கே வந்து டிமாண்ட் இல்லை, டிமாண்ட் கூட இல்லையே தம்பி. ட்ரேடு எவ்வளோ ஒருத்தன் பண்ணுறான், பேப்பர் ட்ரேடு. பேப்பரில் ஒருத்தன் நாளைக்கு நான் இவ்வளோ வாங்கிக்கிறேன்னு சொல்லி ட்ரேடு எடுக்கிறான். ட்ரேடு எடுக்கும்போது அப்படியே ஏறி போகுது. அவன் அங்கே ரிஃபைனரில் அடித்தோடனே, இப்போது ரிஃபைனரில் அடிச்சுட்டேன், இந்தியாவுக்கு நாளைக்கு வேணுமா? அப்போ இந்தியா என்ன பண்ணணும்னா, நம்மளும் இந்த விலைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோன்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாம் அப்படியே விலை ஏறிக்கிட்டே போய்ட்டுருக்கும். அப்போ விலை ஏறும் பொழுது இங்கே பெட்ரோல் விலை ஏறிடுது. இப்போ நீ கேட்ட கேள்வியே வந்துடும் திரும்பி. அப்போ கீழே இறங்கும் பொழுது ஏன் இறங்கலன்னு கேட்டால், நம்ம ஆளுங்க சொல்லுவோம், நான் 70 ஏற்ற வேண்டியது நான் 100 தான் ஏற்றிருக்கேன், ஆல்ரெடி வி லாஸ்ட், நிறைய நாங்கள் இழந்துட்டோம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் அது பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க பொருளாதார அரசியல்னா சீட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு வேலை. அப்போ சீட்டு வந்ததுக்கப்புறம் ஏற்றிடுவாங்களா? ஆமாம், புதுசாக இப்போ நீங்கள் கேட்கவே வேண்டாம். பொது ஆட்சி வந்தோடனே வந்த 10வது நாள் 10 ரூபாய் பெட்ரோல் ஏறும் தம்பி. ஏழை ஆகிடுவோம் தம்பி. நம்ம 10 ரூபா லிட்டருக்கு 10 ரூபான்னு போகும். நான் சொல்கிறேன், அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கு இந்தியா. போச்சுன்னா 10 ரூபா பெட்ரோல் போட்டாங்கன்னா முடிஞ்சு, எல்லாமே அவ்வளோ தெரிக்கும். ஜொமோட்டோ நீ என்ன டூ வீலர் எல்லாமே டக்குன்னு விலையேறும். விலையேறிச்சுன்னா கடைசியில் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிடில் கிளாஸ் தலையில் வந்து விழுந்துடும். மிடில் கிளாஸ் திரும்பி எங்கே போடுவான்? திரும்பி அவன் சேவிங்ஸ் போவான், திருப்பி அவன் வந்து இந்தியன் ஸ்டாக்ஸில் போடுவான், அது கீழே இறங்கிட்டு இருக்கும். ஃபாலிங் த நைஃபுக்கு திரும்பி போய் ஸ்டாக்கை வாங்குவான், அது கீழே இறங்கிட்டே போயிட்டே இருக்கும். ஐடி ஸ்டாக்கு 39% லோவர். இந்த ஆல் டைம் ஹிஸ்ட்ரி, இதுவரையும் ஹிஸ்ட்ரியிலே இப்படி கிடையாது. இதுவரையுமே ஆட்டிட்டான். கிளாடு ஆந்த்ரோபிக் என்னடா 39% ஐடி எங்கேயாவது விழுமா? ஐடியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின நம்ம இந்தியா. நான் என்ன நினச்சேன்னா, ஐடினா பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டம், பெரிய ஆளுங்க போல இருக்குது. நம்ம விஆர் ஜஸ்ட் ஒர்க்கராக தான் இருந்திருக்கோம். அப்போ தான் புரிய வருது. இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான், ப்ளக்கி நான் கொடுக்குறான், அவன் கம்ப்யூட்டரில் என்ன வேலைன்னு சொல்லு, அதுவே பண்ணிட்டு போயிடுது. குவார்டர் கடன்லாம் தேவையில்லை, அதுவே அவன் வேலையை பார்த்துட்டு போகுது. இன்றைக்கி வேலை வாய்ப்பு இழக்கிறான், ஐடியோட ஸ்டாக் எல்லாமே இறங்குது. அங்கே ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கான், என்விடியா சிப்பு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம இன்வெஸ்டே பண்ணலை. நம்ம இன்றைக்கும் நல்லா இருக்கு, இன்ஃபோசிஸு, டிசிஎஸ் நல்லா இருக்குது. ஐடி எம்ப்ளாயி முந்தானத்து ஒரு ஐடி எம்ப்ளாயி கால் பண்ணார். சார், நான் வந்து ஐடி பீஸில் நான் வந்து இவ்வளோ நீ எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஐடியில் தானே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாதா குளோபல் இன்வெஸ்ட்டு, குளோபல் எக்கனாமிக்ஸ் தெரியாதா? நம்ம என்னங்க பண்ணுறோம், யுவர் சென்டிங் சர்வீஸ் தானே பண்ணுறீங்க. அவன் அங்கே என்ன பண்ணுறான், எல்லாம் அவன் தான் ரன் பண்ணுறதே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து எல்லாமே அவன் தான் பண்ணுறான். அவனுக்கு நீங்கள் சர்வீஸ் தானே ப்ரொவைட் பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் ஐடியாகவே இருந்துக்கிட்டு ஐடினே தெரியாமல் ஐடியில் போய் நீங்கள் இந்தியன் ஐடியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு பேசவே இல்லை அவர். அது இல்லை சார், குளோபல் இன்வெஸ்ட் எப்படி பண்ணுறோன்னு தெரில சார். இதுதான் இப்போ எஜுகேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் நான் வரேன். என்ன மாதிரி ஆளுங்க நான் எங்கே வரேன், ஐயோ தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, வச்சுக்கோங்க 20% இந்த பக்கம் வச்சுக்கோங்க. தராசு இப்படி ஐஎன்ஆர் இப்படி கீழே போகும்போது, இந்த இது இப்படி மேலே ஏறும்போது இட் வில் மேட்ச் யுவர் அசட் அலோகேஷன். அசட் அலோகேஷன் சொன்னோன்னே ஏதோ புது வார்த்தை, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரே இடத்துல போடக்கூடாது.
இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் நம்ம என்ன பிரித்து போடுவோம். அன்றைக்கி லேண்டில் போட்டோம், நகையில் போட்டோம். இனிமேல் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஜென்சி பசங்க இனிமேல் நம்ம வந்து புதுசாக திங்க் பண்ணணும். முடிஞ்சு மறந்துடு, ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இதை வந்து நீ இது எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரில. ஈரான் வந்து வாரில் வந்து பிட்காயின் மைன் பண்ணாங்க. தே மைன் த பிட்காயின். அவங்கள்ட்ட இருக்க பவர் பிளான்ட்டில் அவங்க பூட்டான் என்ன பண்ணுறான்? பூட்டானோட ஜிடிபி என்ன? எப்படி ஜிடிபி அவன்ட்டு வந்துச்சு? பிட்காயினை பைன் பண்ணுறான். ஒன்றும் இல்லை தம்பி, இங்கே இந்த நீ நானும் பேசிகிட்டு இருக்கோம்ல, இதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்லாம் வச்சிரு, 6-7 டிஜி வச்சிரு. ஆனால் ஒன்று தெருமுழுக்கு சத்தம் கேட்கும், ரன்னிங் போயிட்டே இருக்கும். டவர்லாம் கொடுத்துரு, வாட்டர் கூலிங் டவர் எல்லாம் கொடுத்துரு. 4 பிட்காயினை வி கேன் மைன் இட். பட் இபி பில்லு எல்லாத்தையும் போக இட் வில் கிவ் ப்ராஃபிட் ஒன்லி. இப்போ நீ பிட்காயினை மைன் பண்ணும்போது அது எதில் வருது? கரன்சி டாலர்ஸ். ஈரான் அவனோட வெப்பனை எல்லாத்தையும் அதில் தான் பண்ணான். இப்போ டோலுக்கு என்ன கேட்குறான்? ஸ்ட்ரைட் டோல் என்ன தெரியுமா? பிட்காயின். 2 பிட்காயினை கூட உள்ளே போகிறான். அங்கேயா? ஈரான் 2 பிட்காயினை கொடுத்துட்டு போகிறான். இப்போ நான் சொல்கிறேன், என்டிபிசி என்கிட்ட இருக்குது. என்டிபிசி இவ்வளோ பெரிய பவர் பிளான்ட் இருக்குது. அது பக்கத்தில் இன்னொரு குட்டியாக இருந்த ஒரு 5-6 கம்ப்யூட்டரை போட்டு நம்ம பசங்க எல்லாத்தையும் போட்டு பிட்காயின் மைன் பண்ண விடு. எடு, மாதத்துக்கு ஒரு 3 பிட்காயின் எடு. ரெவன்யூ கொண்டா, நீ ரெவன்யூ ஏதாவது ஒன்று கொண்டா, டாலரில் கொண்டாங்கிற. அதான் சொல்கிறேன், யூடியூபர் யூ ஆர் மேக்கிங் டு த எக்கனாமி, யூ ஆர் பிகம் அ பூஸ்டர். உங்களை மாதிரி யூடியூபர்ஸு இல்லை, நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ். நான் ஒரு சின்ன யூடியூபர் தான் சொல்கிறேன். ஸோ யூடியூபர்ஸ் பிகம் எக்கனாமிக்கலுக்கு அவன் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் பார். புரியுது. அவ்வளோ எடுத்துகிட்டு வரோம். நீ நம்ம கண்ட்ரி என்ன பண்ணுவோம், எப்படி எடுக்க போகிற, அதை வந்து பாலிசி மேக்கர் தே ஹவ் டு டிசைட். இதெல்லாம் அவங்க பண்ணட்டும். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எஜுகேஷனை கொடுப்போம், நம்ம பசங்களுக்கு, நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு கொடுப்போம். ஐயா, இன்வெஸ்ட்டு 20% கீப் இட் இன் குளோபல் இன்வெஸ்ட். அவனை நம்புகிறேன், இவனை நம்புகிறேன், எதையும் நம்பாதீங்க. இல்லை இப்போ சொல்லுவார் ஒருத்தர், சொல்லுவார், இல்லை சார் டாலர் ஒரு வேளை வீக்கன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு தான் நான் ஜப்பானுக்கும் போயிடுங்கிறேன், அதுக்கு தான் தைவானுக்கும் போயிடுங்கிறேன், அதுக்கு தான் எதுக்கும் போயிடுங்கிறேன். ஸோ தெர் இஸ் அ சான்சஸ். குளோபல் இன்வெஸ்ட் டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா இட் வில் கிவ் அ ப்ராப்பர் கவுண்டர் வெயிட் இன் டு த யுவர் போர்ட்ஃபோலியோ. அசட் அலோகேஷன், பியூர்லி இட் இஸ் அசட் அலோகேஷன். நம்ம இன்னும் ஒன்றும் க்ளோரிஃபைலாம் பண்ணி பேசவே வேண்டாம். சிம்பிள் அசட் அலோகேஷன். யா, புரியுது. எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ்கெட்டை கொடுக்குறோம், அவ்வளோதான். யா, இப்போ வந்து எனக்கு இதை கேட்கும் போதே, இப்போ எனக்கு வந்து 25 வயசு ஆகுது. ஓகே, ஆடியன்ஸில் நிறையா பேருக்கு வந்து 20-30 வயசில் இருக்கிறவங்க சான்சஸ் ஜாஸ்தி. இப்போ எங்களுக்குலாம் என்ன தோணும் அப்படின்னா, 30 வருஷம் முன்னாடி ஒரு பிளான் பண்ணாததுனாலையோ, இல்லை இப்போது இந்த கண்ட்ரிஸ் இவ்வளோ நல்லா பிளான் பண்ணதுனாலையோ நாங்கள் ஏன் அஃபெக்ட் ஆகணும்? அதுலேருந்து கேட்குறக்கே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இவ்வளோ ரைஸ் ஆகுது, ஓரளவுக்கு கரியர் ஷார்ட் ஆனால் கூட பரவாயில்ல, பட் நிறைய பேர் கரியர்லேயே கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. இப்போது இவ்வளோத்தையும் கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஸோ ஸோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ்? தைரியமாக சொல்லுவேன், 80% இன்வெஸ்டட் இன் இந்தியா. தைரியமாக சொல்கிறேன், யூ கீப் இன்வெஸ்ட். நான் திரும்ப சொல்கிறேன், ஐஎம்எஃப் ரிப்போர்ட் சொல்லுது 2031 இந்தியா பிகம் 3rd largest GDP. 31 நான் கன்சியூமர் எவ்வளோ இருக்கேன், ஏன்னா வேர்ல்டு க்ரோத் பர்சன்டேஜில் யார் அதிகம்னு பார்த்தா இந்தியா தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து கன்சியூமர் இருக்கோம், மேன் பவர் இருக்கும், நம்ம வளருவோம். அவனே சொல்கிறான். அதனால் தைரியமாக யூ கீப் இன்வெஸ்ட் இன் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பட் என்ன கீப் அவே ஃப்ரம் த ஸ்டாக்ஸ். அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு. 21 வயசு பையன் நீ பண்ணிக்கப்பா, தைரியமாக எடுத்துக்க. 25 வயசு பையன் வேண்டாம், மியூச்சுவல் ஃபண்டில் இருங்க. 20% குளோபல் வச்சுங்க. கல்யாணத்துக்கு தேவையான நகையை வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு தேவையான பொண்ணு பிறந்துருச்சுன்னா அதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அனாவசியமாக மித்த கோல்டில் கீழில் போட்டு, இல்லை லேண்டு கீழில் போட்டு, வீடு கீழில், ரியல் எஸ்டேட்டில் போட்டு உங்கள் எக்கனாமியை நீங்களே கெடுத்துக்காதீங்க. யானை வந்து தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கும். நல்லா சம்பாதிப்பேன், கடைசியில் போய்ட்டு நான் வீடை வாங்கிடுவேன், கடைசியில் போய் நான் லேண்டை வாங்கிடுவேன், அது தூங்கிட்டு இருக்கும். அது என்னோட ஜென்ரேட் ஒர்க் பண்ணாது. ஃப்யூச்சரில் நான் பண்ணும்போது அது டாக்ஸிக்ஸ் பிடிப்பெல்லாம் போக அது கடைசியில் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அது லிக்விடிட்டி இருக்காது, அதெல்லாம் இருக்காது. இது குளோபல் இன்வெஸ்ட் லிக்விடிட்டி, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் லிக்விடிட்டி ஆகுது. அதனால் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கலாம். 45 வயசு ஆகிடுச்சு, சிம்பிள் பாண்ட் தான். எகைன் பாண்டுக்கு போய்டுங்க, இன்ட்ரெஸ்ட் எடுங்க, சிம்பிளாக வாழுங்க. தைரியமாக நான் சொல்கிறேன், 30,000 ரூபா வாங்குறவரும், இப்போ இந்த காணொலி பார்க்குற 30,000 ரூபா வாங்குறவரும் தே கேன் சஸ்டைன். சிம்பிள். ஃபஸ்ட்டு பே அவுட்லேருந்து யூ ஸ்டார்ட் இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி இருங்க. ஒரு 20% தூக்கி அடிச்சிருங்க, குளோபல் இன்வெஸ்ட்டில் அடிச்சிருங்க. ஓகே, கீப் இன்வெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 10 years. தட்ஸ் இட். யூ வில் ஆல்சோ ஹாவ் அ குட் கார்பஸ். ஒரு வேளை அப்போ நம்ம கரன்சி 130 போகாமல் இருந்தால், ஓகே 130 போகாமல் இருந்தால், 130 போகுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இப்போ முழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
கவர்மெண்ட்டு கொஞ்சம் முழிச்சிருக்கோம். இந்நேரம் யூஏக்கெலாம் இப்போ தான் கிளம்புறாரு சார். ஒருவேளை போகிறாங்க, பேசுகிறாங்க, பேசி ஓரளவுக்கு ஆயிலெலாம் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போகாது. ஒருவேளை நம்ம ட்ரம்ப் தலைவன் வந்து ஒருவேளை பதவியை விட்டு அவன் எங்கேயாவது எக்ஸிட் ஆனா அப்படின்னா புது ஆள் வந்தால் மேபி அந்த ஆயில் ப்ரைஸ் ஒரு 80 கிட்ட 60 கிட்ட வந்துச்சுன்னா ஆல் கிளியர். என்றைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் அன்சர்டனிட்டி வந்து இட்ஸ் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் கிவ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. லோவர் இன்வேயில் நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோதான். லோவர் இன்வேயில் நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கீழே இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். எஸ்ஐபிலாம் இப்போ நிறைய பேர் 3 வருஷம் 4 வருஷம் எல்லோரும் சிட்டிங் வித் மைனஸ். டெஃபினட்டாக சொல்கிறேன், எவெல்லாம் குளோபலில் போட்டானா எல்லாம் ப்ளஸில் இருக்கான், 70% 80%. நம்ம எல்லாமே நெகட்டிவில் இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் க்ரைசிஸ் வந்ததுலேருந்து. டேரிஃப்லேருந்து பிரச்சனையை கொண்டாந்தான், வார கொண்டாந்தான், ஈரான் இந்த பிரச்சனை, அதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யன் வார், எல்லாம் ஆல் டுகெதர் நம்மளை வந்து ஒரு இது பண்ணி பார்த்துருச்சு. நம்மளே அடுத்து பவர் க்ரைசிஸ் இதெல்லாம் நடந்துருச்சு. இன்னொரு க்ரைசிஸ்லாம் இந்தியாவில் வந்துச்சுன்னா தாங்காது, நம்மளாம் தாங்க மாட்டோம். அதனால் நம்ம இன்வெஸ்டராக கீப் இன்வெஸ்ட் இன் இந்தியா. 80%, 20% டூ இன் குளோபல். மேண்டட்டரிலி ஐ எம் டெல்லிங் யூ. நீ பண்ணல சார், நான் யோசிக்கிறேன் சார்னா மறந்துடு. நீ யோசிக்கிறதுலாம் நேரம் இல்லை. ஸ்டார்ட் இன்வெஸ்ட். ஆனால் ஒன்று, ரிசர்ச் பண்ணு, நல்லா ரிசர்ச் பண்ணு. நான் இப்போ சொல்லிட்டோம், எல்லாத்தையும் 100% ஒரு பாட்காஸ்ட்டில் போய் சொல்ல முடியாது. டூ யுவர் ஓன் ரிசர்ச். எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா பேசிக் சொல்லியாச்சு. இனி அவங்க என்ன பண்ணணும் பார்க்குறவங்க, யூ டூ யுவர் ஓன் அனலைஸ். எந்த கண்ட்ரி எக்கனாமிக்ஸை எந்த கண்ட்ரியில் போகும் அதெல்லாம் போய் தேடு. இப்போ ஒன்றும் இல்லை, இது கேள்விப்பட்டிருக்கேன், நீ கோல்டு ரஷ் கேள்விப்பட்டிருக்கேன். 90s சென்ச்சுரியில் வந்து தங்கம் இருக்குன்னொடனே கலிஃபோர்னியாவில் எல்லோரும் தங்கத்தை தேடிட்டு வரும்பொழுது புத்திசாலித்தனமாக அவன் என்ன பண்ணான்னா பிக் அண்ட் ஷவல் ஸ்ட்ராட்டஜிம்பாங்க. அப்போ என்ன பண்ணால் அவன் வந்து அந்த ஷவலையும் பிக்காசையும் மட்டும் இந்த ரேட்டுக்கு தான் நான் வாங்குங்கன்னொன்னே கோல்டு எடுக்க வந்தவங்க எல்லாரும் இந்த ப்ரைஸுக்கு தான் வாங்கியே தீரணுங்கிறதுனால அந்த ப்ரைஸை கொடுத்து வாங்கினாங்க. சேல்ஸ் அவ்வளோ பிச்சுக்கிச்சு அவனுக்கு. அந்த ஷவலையும் அந்த பிக்காசு அந்த கோடாரியும் வாங்குறதுக்கு அவ்வளோ சேல்ஸ் ஆச்சு. இப்போ அதே மாதிரியே ஏஐன்னு ஏஐ கம்பெனியில் போய் பண்ணாதீங்க. பிக் அண்ட் ஷவல் ஸ்ட்ராட்டஜியில் ஏஐக்கு கீழே இருக்கிற அதுக்கு தேவையான ஹெச்விஏசி கேஸு, செமிகண்டக்டர்ஸு, இன்ஃப்ரா, ஐடி இன்ஃப்ரா, அதில் நீங்கள் போங்க. இப்போ உடனே ஈவி கார் அப்படின்னோடனே ஈவி காருக்கு போயிடாதீங்க. ஈவி காருக்கு தேவையான மைனிங் லித்தியம் எங்கே இருக்குது, மைனிங் யார் பண்ணுவோம். ஏன்னா ப்ராடக்ட் மிஸ் ஆகலாம், ஆனால் இந்த சப்பு மிஸ் ஆகாது. இப்போ சிம்பிள், காரு மேலே பெட்டு கட்டலாமா, காருக்குள்ளே இருக்க பிஸ்டனில் இருக்க ரிங்கு மேலே பெட்டு கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா ரிங்கு மேலே தான் பெட்டு கட்டணும். ஏன், காரோட ப்ராடக்ட் எது வேணால் மாறலாம். ஓகே. பட் ஆனால் இந்த பிஸ்டனில் இருக்க ரிங்ஸு எந்த காருக்கும் பொருந்தும். அதனால் நீங்கள் வந்து உடனே காருக்குன்னு நீங்கள் போயிடாதீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எது முன்னேறுது, எது ஜப்பானா, சைனாவா, கொரியாவா, மெக்சிகோவா, இல்லை பிரேசில்லாம் பார்த்துருக்கியா, அவன் என்ன போடுறான்னு வளருது. அதெல்லாம் வி நீட் டு திங்க். யுரேனியம் யாரும் பேசலை. 2029 பாரு எத்தனை பேர் பேசுகிறாங்க பாரு. சில்வர் எப்படி பேசுகிறோம், கோல்டு எப்படி பேசணும், யுரேனியத்தை பற்றி பேசுவோம், நீ நான் உட்காந்து பேசுவோம். ஓகே. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கிற ரிசர்ச் பண்ணிட்டு டூ யுவர் ஓன் அனலைஸ், டூ இன்வெஸ்ட் இன் 20% மேண்டட்டரிலி. டன். ஐ திங்க் எல்லாமே பேசிட்டோன்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் எனக்கு இதில் கிடச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறையா நடக்குது தமிழ்நாட்டிலே. வந்து பாலிடிக்ஸ் ஒரு பக்கம், இங்கே வார் இப்படி நடக்குது. இதெல்லாம் வந்து எல்லாருமே ஒரு கன்சியூமராக மட்டும் நம்ம வந்து கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இல்லை வருத்தப்படுறோம். அதை தாண்டி வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல. இப்போ நீங்கள் சொல்லும் போது ஓகே, ஜியோ பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, இவ்வளோ அதுக்கு பின்னாடி விஷயங்கள் இருக்குங்கிறது. அண்ட் அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ் இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் நிறைய பேர் வந்து இதை பற்றி இன்னும் படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு அதான் சொன்னால் படிங்கிறேன். ஆமாம், படிச்சிருங்க தயவு செஞ்சு. பேசிக் எக்கனாமிக்ஸை கரெக்டு, அதான் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அண்ட் மதுரை வீரன் நான் வந்து நம்ம இனிமேல் ரெகுலராக கூப்பிடணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்பப்போ பிடிச்சி அவரை கூப்பிட்டு வந்துடுறேன். வந்துடுவீங்களாண்ணா கமெண்ட்டில் சொன்னால்? டெஃபினட்டாக. தம்பி கேட்டு அண்ணன் வரலான்னா என்னடா கதை, வந்துடுவேன். டன். தேங்க்யூ ஸோ மச். நன்றிடா. தேங்க்யூ.